இப்போ நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருப்பேன் தானே. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லாருமே பைனான்ஸை இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்க சரியா, அல்லது ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்க சரிதானே. ஓகே, இப்போ என்னுடைய ஸ்க்ரீன் ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். ரைட், அப்போ நாங்கள் இன்றைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி காலையில் சொல்லியிருந்தேன் ஓவர் வியூ மாதிரி என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் பார்ப்போம் பைனான்ஸில் எப்படி வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பைனான்ஸ் அப்போ ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ண பிறகு உங்களோட மெயின் ஸ்க்ரீன் இப்படி தானே இருக்கும். ஒரு அக்கௌண்ட்டுமே இல்லைன்னு சொன்னால் இப்படி தான் நம்மளோட மெயின் அக்கௌண்ட் இருக்க போகுது சரியா. ஓகே, இப்போ இதில் மேலே உங்களுக்கு வந்து இங்கே இந்த இடத்துல பாருங்க, எல்லோ கலரில் பட்டன் ஒன்று விளங்குதா, லொகின் அல்லது சைன் அப் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை என்ன செய்யுங்கன்னு சொன்னேன், சாரி ஸ்டாப் பண்ணி விட்டேன், அதை டிலீட் பண்ணுறதுக்கு. இதாக இருக்குது. ஓகே, கிளிக் பண்ணிட்டோம். பண்ண உடனே வந்து அவங்களோட மொபைலில் இருக்கிற நம்பர் அதில் ஷோ ஆகும். ஸோ இதில் கீழே பாருங்க, இந்த இடத்துல பாருங்க கிரியேட் பைனான்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று தானே ஒரு எல்லோ கலரில். ஸோ அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண உடனே இங்கால வந்து ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் பாருங்க இமெயில் அல்லது உங்களோட ஃபோன் நம்பர் கேட்டுரு வித்தவுட் கண்ட்ரி கோட். அப்போ +94 சொல்லி போட தேவையில்லை, ஜஸ்ட் நம்பரை மட்டும் நாங்கள் இங்கே போட்டால் போதும். ஸோ நீங்கள் இடத்துல ஃபோன் நம்பரும் கொடுக்கலும் இமெயிலும் கொடுக்கலும். ஸோ அதுக்கு முதல்ல நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த நீங்கள் இமெயில் கொடுக்கக்குள்ள அதுதான் நீங்கள் எந்த ஃபோன் வாங்கினாலோ அல்லது உங்களோட ஃபோன் லொஸ்ட் ஆகினாலோ அந்த இமெயில் உங்களுக்கு எக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். எப்படி எக்ஸஸ் பண்ணுற மாதிரின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, மொபைல் உங்களோட காணத்துட்டுச்சுன்னா அந்த இமெயிலை ரிகவரி பண்ணுற மாதிரி இருக்கணும். சிலவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க, சிலவங்க அந்த ஃபோனில் டபுள் வெரிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி போட்டிருப்பீங்க. ஸோ அப்படியெல்லாம் போட்டிங்கன்னா கஷ்டப்படுவீங்க ரிகவரி பண்ணுறதுக்கு. அப்போ 2 authentication மட்டும் போட்டால் ஓகே. சில ஃபோனுக்கு தெரியும் தானே, இப்போ நாங்கள் லொகின் பண்ண போகல எங்களுக்கு மற்ற ஃபோனில் வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும். அப்படி கன்ஃபர்மேஷன் கேட்க போகல நீங்கள் அவங்களோட ஃபோனை லொஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை ரிகவரி பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ ஏழுமென்னு சொன்னால் நியூவாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க பைனான்ஸுக்குன்னு சொல்லி. ஸோ அதை ப்ராப்பராக எல்லாத்தையும் செய்யுங்க. 2 authentication ஆகட்டும், ஃபோன் நம்பர் கொடுக்குறதாகட்டும், ரிகவரி மெயில் கொடுக்குறதாகட்டும், எல்லாத்தையுமே ப்ராப்பராக செஞ்சுட்டு பைனான்ஸ் ஓப்பன் பண்ண போறீங்கன்னா அதில் ஓப்பன் பண்ணுங்க. அல்லது இதுக்கு முதல்ல உங்கள்கிட்ட ஆல்ரெடி இமெயில் அக்கௌண்ட் இருக்குது, ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குது, அதில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறீங்கன்னு சொன்னால் ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க, என்னென்ன ஆப்பில் வந்து நீங்கள் பெர்மிஷன் கொடுத்து வச்சிருக்கீங்க, அல்லது வேறு அன்வான்டான கேம்ஸ்லையோ அன்வான்டான வெப்சைட்லையோ இந்த மெயிலை யூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிலாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா சம்டைம் நடக்கும்னு சொன்னால் அவங்களோட அக்கௌண்ட் வந்து ஹெக் ஆகலாம் சரியா. அப்படி ஆகிற மோஸ்ட்லி குறவு தான், பட் நாங்கள் சேஃபாக வச்சுருந்தோம்னா நல்லா ரைட். ஓகே, அப்போ இங்கே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மெயிலை கொடுத்து கொள்ளுங்க. மெயிலையும் கொடுக்கலாம், ஃபோன் நம்பரும் கொடுக்கலாம். ஸோ ஃபோன் நம்பர் வந்து எப்படியுமே நாங்கள் ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறோம், சிலவங்க டேட்டாக்கு மட்டும் சிம் எடுக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நம்பர்லாம் கொடுத்துடாதீங்க, உங்களோட பர்சனலாக ஒரு நம்பர் இருக்குதானே அதை கொடுத்துக்கொள்ளுங்க சரியா. ஓகே, நான் இதில் இப்போ எங்களோட மெயிலை கொடுக்குறேன். ஸோ பொறுங்க, கொஞ்சம் மெயிலை மறந்துட்டேன். ஓகே, cointradeacademy@gmail.com இப்படிதான் நினைக்கிறேன். அப்போ நான் வந்து நம்மளோட அகாடமியோட இதையே கொடுக்குறேன், coin trade ஓகே கொடுத்துட்டாமா சார். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணணும். ஜிமெயிலை டைப் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க சரியா. நெக்ஸ்ட் பட்டன் கீழே இருக்குது, இவரை கிளிக் பண்ணால் ஓகே சரி. இப்போ நீங்கள் இப்படி கொடுத்த பிறகு உங்களுக்கு இப்படி ஒரு டேப் கொண்டு வரும். ஸோ இதுக்கு வந்துட்டு சொன்னால் உங்களோட மெயில் ஆப் ஓப்பன் பண்ணணும். உங்களோட மெயில் ஆப் இருக்கு தானே. ஸோ அதை ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கு பைனான்ஸில் இருந்து சரி. இப்போ இந்த மெயில் வந்து என் ஃபோனில் லொகின்ல இல்லை, லெஃப்டில் லொகின்ல இருக்கிறதால நான் லெஃப்ட்லேயே தான் எடுக்கிறேன் அந்த கோடை. இப்படி கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பைனான்ஸில் இருந்து கன்ஃபார்ம் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வந்து வரும். அதை வந்து
ஷோ ஆகுதா? இந்த லெஃப்ட் ஐ ஸ்க்ரீனும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஷோ ஆகுதா? சட்டில் சொல்லுங்க. 2 ஸ்க்ரீன் ஷோ ஆகுதா? இந்த மொபைல் ஸ்க்ரீன் ஒன்று, லெஃப்ட் ஐ ஸ்க்ரீன் ஒன்று ஷோ ஆகுதா? ஓகே, அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஷோ ஆகலைண்டாலும் ஓகே. நான் வந்து எனக்கு இந்த எப்புக்கு வந்த சாரி இந்த ஜிமெயிலுக்கு வந்த கோட்டை இங்கே டைப் பண்ணுறேன். சரியா? வெரிஃபிகேஷன் கோட்டை. ஸோ உங்களுக்குமே கோட் வந்திருக்கும். ஸோ இப்படி வெரிஃபை பண்ணிக்கிட்டா சரி. இப்போ யாரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாலும் இஷ்யூ ஒன்றும் இல்லை. ஓகே, அக்கௌண்ட்டை கொடுத்த உடனே எனக்கு சாரி கோடை கொடுத்த உடனே எங்களுக்கு கிரியேட் நியூ பாஸ்வேர்டுன்னு வருது. அப்போ பாஸ்வேர்டு நாங்கள் கிரியேட் பண்ணோம். அப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் என்னென்னத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணணும்? 8 லெட்டர்ஸுக்கு மேலே இருக்கணும். அது சரி. அப்போ கேபிட்டல் சிமோல் பிறகு அந்த கேரக்டர்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்திருக்கணும். அப்படி தானே? இப்போ நான் இங்கே வந்து சும்மா டைப் பண்ணுறேன். யாரும் லாகின் பண்ணிடாதீங்க அக்கௌண்ட்டை. கோயின் ட்ரேட் அகாடமி. ஓகே, ஸோ இதில் ட்ரேட் ரெண்டு வாரத்தில் நான் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுறேன். அகாடமி ரெண்டு வாரத்துலையுமே கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுறேன். பிறகு வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஏதாவது நம்பர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த நம்பரில் வந்து உங்களோட அந்த பேர்த் ஆஃப் டேட் அடுத்தது மொபைல் நம்பர்ட கடைசி நம்பர் அதெல்லாம் யூஸ் பண்ணப்படா. யாரும் ஈஸியாக ஃபைன் பண்ணுற மாதிரிங்க. ஸோ ரெண்டமாக ஒரு நம்பர் ரெண்டு போடுங்க. அதில் வந்து அந்த நம்பரை நீங்கள் போட்ட நம்பரை பாடமாக்கி வச்சுருந்தீங்கன்னா ஓகே. அல்லது ஒரு நோட்டில் வந்து ரைட் பண்ணிக்கிட்டா சரி. இப்போ இதில் நான் வந்து இப்போ பாஸ்வேர்ட் போட்டுக்கேன். நான் ரைட் பண்ண எடுக்கேன். 4595 4 அங்கால வந்து கரெக்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஈஸியாக போடுற மாதிரி எடுப்போம். இப்படி தான் நீங்கள் போடணும் இல்லை. சரியா? இப்போ டாலர் சிம்பிள் ஒன்று போட்டிருக்கேன். ப்ராக்கெட் திரும்ப டாலர் சிம்பிள் திரும்ப ப்ராக்கெட் க்ளோஸ் ஹேஷ் என்று போட்டிருக்கேன். ஹெட் ஒன்று போட்டிருக்கேன். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த மூணுமே வந்து எங்களுக்கு ஃபில் ஆகணும். க்ரீன் கலரில் ஃபில் ஆகி பாருங்க. அப்போ இந்த மூணுமே க்ரீன் கலரில் ஃபில் ஆகும். அங்கேயும் என்னது சொல்லியாங்கன்னா நம்ம சொன்னதுதான் 8 லெட்டர்ஸ் கிட்ட இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நம்பர் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு அப்பர் கேரக்டர் இருக்கணும். அதாவது ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் do you have a inviter? ஓகே, ஸோ இதில் இன்விடேஷன் கோட் கேட்கும். இதில் எந்ததை கொடுக்க விருப்பம்னா கொடுங்க. சரியா? நீங்கள் பாருங்க. எந்ததை நானும் மறந்துட்டேன். இன்விடேஷன் கோட் அப்படியே வெயிட் பண்ணுங்களா. நான் கோட்டை வந்து போட்டு விட்றேன். இதில் திரும்ப குரூப்பில் போடுறேன். யாருக்கும் இன்விடேஷன் கோட் கேட்டுக்கிட்டு சொன்னால் 76 12 10 34 சரியானே இன்விடேஷன் கோட். இல்லை திரும்ப நம்ம ரைட். ஓகே, அன்மியூட் பண்ணாமல் கழிச்சிருக்கேன். சரியா? ஓகே,
இப்படி உங்களுக்கு ஒரு டேப் ஒன்று வரப்போகுது சரியா. வெல்கம் அபவுட்னு சொல்லி வந்து கீழே இந்த டு யூ ஹேவ் இன்வைட்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் சொன்னா எஸ் கொடுங்க சரியா. எஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு ரிஃபரல் ஐடி கேட்கும். ஸோ ரிஃபரல் ஐடி நான் இப்போ இதில் இந்த இருக்குது சரியா. இதான் என்னோட ரிஃபரல் ஐடி. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. யூஸ் பண்ண விருப்பமானவங்க ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. இதில் ஒன்றும் பெனிஃபிட் இல்லை, எனக்கு ஒரு சின்ன கமிஷன் ஒன்று கிடைக்கும், அதில் உங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை சரியா. வேணுன்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதில் வந்து நோ கொடுக்குறேன், தேவையில்லை எனக்கு. ஓகே, கொடுத்த உடனே எனக்கு வந்து இப்படி ஒரு டேப் ஓப்பன் ஆகிட்டு சரியா. ஓப்பன் ஆகிட்டு என்ன செய்யணும்னா ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு இந்த லெட்ஸ் கெட் யுவர் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜுக்கு வந்துடும். ஸோ இதில் நம்மளோட ஐபி அட்ரஸுக்கு தானே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐபி அட்ரஸை எடுத்துட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன செஞ்சிடும் சொன்னால் அந்த என்ன கண்ட்ரில இருந்து இவங்க லொகின் பண்ணுறாங்க, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துடும் சரிண்ணே. ஸோ அப்போ இங்கே ஸ்ரீலங்கா இருக்குது. ஸோ இதில் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், இப்போ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, உங்களோட பழைய ஐடி கார்டு இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த சிங்கள லெட்டர்ஸில் இருக்கும் தானே பழைய ஐடி கார்டு இருந்துச்சுன்னா இந்த டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி இருக்கிறது இல்லை, நம்மளோட பழைய ஐடி கார்ட்ஸ் எங்களோட ஃபாதர்ஸ் மதர்ஸ் இருக்குமே, அம்மா பாட்டு இருக்குமே, அந்த மாதிரி பழசு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இதில் டிரைவிங் லைசன்ஸை கொடுத்து வெரிஃபை பண்ணி கொள்ளுங்க. அல்லது உங்கள்கிட்ட அந்த நியூ ஐடி கார்டு தானே அது இருந்துச்சுன்னு சொன்னால் ஓகே. ஏன்னா சம்டைம் வந்து அந்த சிங்கள லெட்டரில் இருக்கிறது வெரிஃபை ஆகிறல்ல, இஷ்யூ ஆகிற சம்டைம் அந்த லெட்டர்ஸ் வந்து சிங்களம் தானே, சிங்களமும் தமிழ்லேருந்து இருக்க போகுது, இங்கிலீஷில் இருக்காது. ஸோ அதால் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க சம்டைம். அப்போ நீங்கள் ஒன்று டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், அல்லது ஐடி கார்டு இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், அல்லது பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் நம்மக்கிட்ட நான் ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அடுத்தடுத்த பேஜஸ் போய் காட்டுறேன். ஐடி கார்டை கிளிக் பண்ண பிறகு கண்டினியூ கொடுக்கணும். ஸோ கண்டினியூ கொடுத்தா இதில் 2 ஆப்ஷன் நிற்க போகுது. ஒன்று டேக் பிக்சர், இன்னொன்று வந்து அப்லோட் ஃபோட்டோஸ். டேக் பிக்சர் பார்த்து மட்டும் சொன்னால் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், அதாவது இந்த இருக்கிறது இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகி கேமராவில் எங்களுக்கு ஃபோட்டோ பிடிக்கிற மாதிரி இருக்கும் எங்களோட ஐடி கார்டை சரியா. அல்லது நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் ஃபோட்டோஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஆல்ரெடி கேலரியில் இருக்கிறத செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா. அப்போ இதை கிளிக் பண்ணி அங்கால போனீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு பேஜ் வரும் எப்படி. ஸோ இதில் இப்போ நான் என்னத்தை டேக் பண்ணுறது, டேக் பிக்சர் கொடுத்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஃப்ரண்ட் சைட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஓகே இப்படி வரும். இதில் என்ன சொல்கிறான்னு சொன்னால் அவங்களோட ஃப்ரண்ட் சைட், அதாவது ஐடி கார்டோட முன் பக்கத்தை ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க சரியா. அப்போ அதில் ஸ்கேன் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஈஸி தான். இதுக்கு பிறகு அது 2 பக்கமும் கேட்கும் சரியா, அதாவது பேக் சைடும் கேட்கும் ஃப்ரண்ட் சைடும் கேட்கும், ரெண்டையுமே கொடுத்து வெரிஃபை பண்ணி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு கண்டினியூ கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே கொடுக்கலண்ணே, அதெல்லாம் திரும்ப கேட்குறான். சரி, இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஃபேஸ் வெரிஃபிகேஷன் வந்துட்டு என்னென்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி உங்களோட ஃபேஸை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். செல்ஃப் கேமரா வந்து ஒன்றில் இருக்கும். ஸோ அதில் உங்களோட ஃபேஸை அவங்க சொல்கிற மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ளே ஃபேஸை கொண்டு வர சொல்லுவாங்க, ஒரு சைக்கிளுக்குள்ளே. அதுக்குள்ளே கொண்டு போயிட்டு சைட்டில் பார்க்குறது, மேலே பார்க்குறது, கீழே பார்க்குறது, அந்த மாதிரி தான் சின்ன ப்ராசஸ் தான். ஸோ அதெல்லாத்தையும் முடித்த உடனே உங்களுக்கு என்ன நடக்கும்னா அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிடும் சரியா. ஓகே, இப்போ வெரிஃபை ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இந்த கோனரில் பாருங்கள் பைனான்ஸோட ஐக்கான் இருக்குது. ஸோ இந்த ஐக்கான் என்ன செய்யுங்கன்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இதில் இங்கே இருக்குதா என்ன இடத்துல பாருங்க, இந்த இடத்துல அன்வெரிஃபைடுன்னு சொல்லி எனக்கு இருக்குது. அப்போ நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிட்டுன்னு சொன்னால் எனக்கு இது வந்து க்ரீன் கலரில் காட்டும். வெரிஃபை ஆகிட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் காட்ட போகுது சரியானே. ஓகே, கிளியர் பண்ணுவோம். சரி, இப்போ வெரிஃபை எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் யூஎஸ்டிடி வாங்கணும். 2வது இப்படிதானே அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். 2வது உங்களோட அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணணும், கேஒய்சி வெரிஃபிகேஷன் சொல்கிறது. கேஒய்சின்னா நோ யுவர் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இப்போ வெரிஃபை யுவர் அக்கௌண்ட். ஸோ அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். 3வது சொல்லியிருந்தேன் எட் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி. ஸோ இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இங்கே தானே ஐக்கான், ஸோ இதை வந்து கிளிக் பண்ணணும். சரி, கிளிக் பண்ண ஒரு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது சரியா. ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே இதில் எனக்கு
P2P பேமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு எப்படி P2P பேமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இங்கே நோட் எடிட் அப்போ அதாவது இங்கே எட் பண்ண படலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா எட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கிளிக் பண்ணுறது எட் பேமெண்ட் மெத்தட்னு சொல்லி உங்களுக்கு கீழே எப்படி ஒரு பட்டன் வரும். சரியா? ஓகே, அப்போ இதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, வெரிஃபை பண்ண சொல்லிட்டா கொஞ்சம் பாருங்க என்கிட்ட வெரிஃபை பண்ண. இதில் அக்கௌண்ட் எட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது எந்த அக்கௌண்ட் இல்லை, சிஸ்டர் ஒரு ஆள். ஸோ ஓகே, அதை காட்டுவோமே. இதில் போயிட்டு எட் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து சர்ச் பண்ணுங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி. சரியா? பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இதில் இவ்விடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றுமே ஒரு கண்ட்ரியோட நேமும் இல்லாமல் இப்படி கொண்டு வரும் பிளாங்கா. சரியா? அதான் நம்ம கிளிக் பண்ணணும். இவரை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் நேம் இருக்கும். அது பிறகு எங்களோட அக்கௌண்ட் நம்பர் இடத்துல எட் பண்ணுங்க, பேங்க் நேம் எட் பண்ணுங்க, பிரான்ச் எட் பண்ணுறேன்னா எட் பண்ணுங்க. இந்த ஐபிஎன் எல்லாம் இல்லை எங்களுக்கு. சரியா? இது எங்களுக்கு இல்லை, ஐபிஎன் இல்லை. ஸோ இது தேவையில்ல. இதை எட் பண்ணுங்க, பிரான்ச்சை பேங்க் நேம் எட் பண்ணுங்க, அல்லது பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இடத்துல எட் பண்ணுங்க. சரியா? இடத்துல நேம் இருக்குன்னு நினைக்கிறேன், சிங்களத்தில் இருக்கு, எனக்கு சிங்களம் தெரியாது, என்னமோ இருக்குது. ரைட். எஸ், அதை சொல்கிறேன். என்னண்டா நீங்கள் எந்த நேம் அதாவது எந்த ஐடி கார்டு டாக்குமெண்ட்ஸை கொடுத்து வெரிஃபை பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை தான் நீங்கள் அந்த நேமில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும் தான் நீங்கள் இதில் எட் பண்ணலாம். சரியா? அப்போ அதையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணி கொள்ளுங்க. சரியா? எத்தனை பேங்க் அக்கௌண்ட்டை எட் பண்ணலாம், பட் அந்த நேம் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுற நேம் மாதிரி இருக்கணும். உங்களோட ஐடி கார்டு கொடுத்தா உங்களோட நேமில் இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் மட்டும் தான் எட் பண்ணலாம். அப்படி இல்லாமல் வேறு யாராவது அக்கௌண்ட் நம்பர் எட் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்கன்னு ரெண்டு நேமும் டிஃப்ரெண்ட் ஆயிருக்குதுன்னு சொல்லி உங்களோட அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். சரியா? அப்போ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரைட். ஸோ இப்படித்தான் பேங்க் அக்கௌண்ட் வந்து எட் பண்ணுறது. ரைட். இப்போ நம்ம வந்து சரி, பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டோமா? இப்படி தான் நீங்கள் போதும் எங்கள் அக்கௌண்ட். சரிதானே? ஓகே, இதில் இப்போ நாங்கள் வந்து P2P ரேட் பண்ணணும். சரியா? P2P ரேடிங் பண்ணணும். திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பான் வெரிஃபை பண்ணுற வரைக்கும். P2Pக்கு போனாலும் KYC வெரிஃபிகேஷன் கேட்பான் போல. தேவையில்ல இப்போதைக்கு. ஓகே, இப்போ இதில் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோம். இப்படி தான் நிற்க போகுது உங்களோட ஹோம் பேஜ். சரியா? இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இதில் சிலவங்களுக்கு இது இருக்கலாம், இந்த பைனான்ஸோட லைட் வெர்ஷன் இருக்கலாம். ஸோ லைட் வெர்ஷன் இருந்துச்சுன்னா கீழே இங்கே வருங்க, இடத்துல வந்து லைட் வெர்ஷன் இருக்கு தானே. இது வந்து லைட் வெர்ஷனில் இருந்துச்சுன்னா ப்ரோன்னு காட்டும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிட்டுச்சுன்னா நம்ம இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடும். சரியா? ஓகே, அப்படி எதுவும் இஷ்யூ ஆகிட்டுச்சுன்னா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட்டு விடுங்க, மெசேஜில் நான் சொல்லி தரேன். ரைட். இங்கே வருங்க, இடத்துல வந்து லைட் வெர்ஷன் இருக்கு தானே. இது வந்து லைட் வெர்ஷனில் இருந்துச்சுன்னா ப்ரோன்னு காட்டும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிட்டுச்சுன்னா நம்ம இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடும். சரியா? ஓகே, அப்படி எதுவும் இஷ்யூ ஆகிட்டுச்சுன்னா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட்டு விடுங்க, மெசேஜில் நான் சொல்லி தரேன். ரைட். இப்போ இந்த கோர்னரில் இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சரியானே? இந்த கோர்னரில் இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. சரியா? இந்த மோர் சர்வீஸை கொடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஓகே, மேலுக்கு இருக்குதுண்ணே, ஸ்க்ரோல் பண்ண தேவையில்லை. ஸோ மேலுக்கு எங்களுக்கு இருக்குது இந்த P2P என்று சொல்லி போட்டிருக்கீங்க. ஸோ P2P என்று சொன்னால் என்னென்னு நாங்கள் படிச்சுக்கிறோம். ஏன்னா பியர் டு பியர் என்று சொல்லி ஒரு எக்ஸ்சேஞ்ச் டைப் தான் P2P. பாருங்க, பைனான்ஸில் அந்த எக்ஸ்சேஞ்ச் டைப்பையே எனக்கு வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே, அப்போ இந்த P2P நாங்கள் இப்போ கிளிக் பண்ணுவோம். ஓகே, பண்ண உடனே
எனக்கு இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் நீங்கள் வேணுமெண்டா அதை கொடுத்து ஃபோன் நம்பரை கொடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இதில் இந்த கோனர் P2P பாருங்க, பைனான்ஸில் அந்த எக்ஸ்சேஞ்ச் இந்த P2P மேலுக்கு இருக்குது, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண தேவையில்லை. ஸோ மேலுக்கு எங்களுக்கு இருக்குது இந்த P2P என்று சொல்லி போட்டிருக்கீங்க. ஸோ P2P என்று சொன்னால் என்னென்று நாங்கள் படிச்சுக்கிறோம். ஏன்னா பியர் டு பியர் என்று சொல்லி ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் டைப் தான் P2P. பாருங்க, பைனான்ஸில் அந்த எக்ஸ்சேஞ்ச் டைப்பையே எனக்கு வந்து இன்டகிரேட் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே. அப்போ இந்த P2P நாங்கள் இப்போ கிளிக் பண்ணுவோம். ஓகே, பண்ண உடனே எனக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் நீங்கள் வேணுமெண்டா அதை கொடுத்து ஃபோன் நம்பரை கொடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இதில் இந்த கோனரில் சரி, எந்த கோனரில் எல்கேஆர்னு சொல்லி இருக்குதானே, இது எல்கேஆரில் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணால் இதில் நிறைய கரன்சிஸ் காட்டும். ஸோ இதில் நீங்கள் சர்ச் பண்ணணும். எல்கேஆரில் சொன்னால் எல்கேஆரை சர்ச் பண்ணி எல்கேஆர் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்கேஆரில் வந்துடும். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பை பண்ண போகிறோம். ஸோ பை பண்ணணும்னு சொன்னால் எனக்கு இதில் 2 டேப் இருக்குது. சரியா? பை என்று சொல்லி ஒரு டேப் இருக்குது, செல் என்று சொல்லி ஒரு டேப் இருக்குது. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா பை பண்ண போகிறேன். அப்போ நான் பை இருந்துச்சுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக செல் இருக்குது. இப்போ நான் பையை கிளிக் பண்ணுறேன். ஓகே, பை வந்துச்சு. இப்போ இதில் எவ்வளோவுக்கு நீங்கள் பை பண்ண போகிறீங்கன்னு சொல்லி ஃபில்டர் பண்ணுங்க. சரியான ஃபில்டர். ஸோ இதில் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இவரத்தில் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. பண்ணிவிட்டு ஐ வாண்ட் டு பை, இப்போ இதில் எவ்வளோவுக்கு நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி இவரத்தில் கிளிக் பண்ணுங்கள். சரியா? ஃபார் எக்ஸாம்பிளாக நான் வந்து ஒரு 10,000 போடுறேன். நான் 1000 போட்டு காட்டுறேன். சரியா? ஏன்னா அதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, பொருங்க காட்டுறேன். நான் இது மற்றதெல்லாம் மோல்ல இருக்கட்டும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு இதில் 1000 ருப்பீஸுக்குள்ள யாரெல்லாம் செல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நேம் வரும். இப்போ இதில் இந்த லிமிட்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது பாருங்க. பாருங்க, இதை டிலீட் பண்ண. ஓகே, இதில் பாருங்க, இடத்துல லிமிட்ன்னு சொல்லி ஒன்று இருக்குதா, லிமிட்ன்னு சொல்லியிருந்தா, அதாவது லிமிட் போட்டிக்கிறது என்ன காரணம்னு சொன்னால் இவங்க 1000 ருப்பீஸுக்கு மேலே வாங்கினா தான் செல் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். சரியா? 1000 ருப்பீஸுக்கு மேலே வாங்கினா தான் அவங்க செல் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். சரி, அவங்க செல் பண்ணா தானே நாங்கள் வாங்க போகிறோம். அப்போ நாங்கள் வாங்குறது 1000 ருப்பீஸுக்கு மேலே இருக்கும். அதான் இந்த ஃபில்டர் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ ஃபில்டர் பண்ணதுக்கு பிறகு எடுத்துட்டோம். ஸோ இப்போ நாங்கள் இதில் வாங்க போகிறோம்னு சொன்னால் 2 விஷயத்தை கவனிக்கணும். யாருக்கிட்ட வாங்குறேன் இப்போ பாருங்க. இப்போ இதில் யார்கிட்ட வாங்குறேன் சொன்னால் சிம்பிள். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் கவனிங்க இந்த ரேட்டை. சரியா? இந்த சக்ஸஸ் ரேட்டை கவனிங்க. இதுவும் இதையும் பாருங்க. அதே மாதிரி இவருக்கு வந்து இந்த டிக் இருக்குதான்னு பாருங்க. இந்த கோல்டன் டிக், சாரி கோல்டன்ல ப்ரீமியம் டிக் இருக்குதானே, இந்த ப்ரீமியம் டிக் இருக்குதான்னு சொல்லி பாருங்க. சரியா? இந்த டிக்ஸ் இருக்குதான்னு பாருங்க. சரியா? ஓகே, அப்போ இதில் பார்த்தோம்னா எல்லாருக்குமே இருக்குது. பட் சக்ஸஸ் ரேட் கூட யாருக்குன்னு பார்த்தோம்னா இவருக்கு சக்ஸஸ் ரேட் கூட மாதிரி இருக்குது. 99 இருக்குது, 90 இருக்குது, 96 இருக்குது. இப்போ டோட்டலாக இவர் வந்து 3200 ரேட் முடிச்சிருக்கிறாரு. இவர் 2600 ரேட் முடிச்சிருக்கிறாரு. இவர் 641 ரேட் முடிச்சிருக்காரு. அப்போ எனக்கு இதில் வந்து 2 ரூபாவை பார்க்க தேவையில்லை. ஸோ நம்ம இதில் வாங்க போகிறது யார்கிட்டன்னு சொன்னால் இவர்கிட்ட. சரி, இவர்கிட்ட வாங்குவோம். யார்கிட்ட? மல்சா கிரிப்டோ எஸ்எல் ஸ்ரீலங்கான்னு போட்டிருக்கேன். அல்லது நீங்கள் இவர்கிட்ட வாங்கினாலும் வாங்கலாம். சரியா? இவர்கிட்ட 312 ரூபா, இவர்கிட்ட 314 ரூபா. சரியா? 1.3 தான் டிஃப்ரெண்ட். 1 ரூபா காசு தான் டிஃப்ரெண்ட். நம்மளுக்கு சேஃபாக தான் வேணும். 1 ரூபா பார்க்குறத விட சேஃபாக இருக்கணும். நம்மளுக்கு வந்து ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக குயிக்காக முடியணுன்றதுக்காக நான் இந்த 314 வந்து செலக்ட் பண்ணுறேன். அப்போ 314 சொன்னால் $10 நீங்கள் வாங்கணும்னு சொன்னால், 10 USDT வாங்கணும்னு சொன்னால் 3140 ரூபா. என்ன, 3140 ரூபா கிட்ட கொடுக்கணும். ஓகே, இப்போ பையை கிளிக் பண்ணுவோம். சரி, இந்த பை பட்டனை கிளிக் பண்ணுங்க. சரியா? ஓகே, இப்போ பை பட்டனை கிளிக் பண்ணியாச்சு. பை பண்ண விட மாட்டான், வெரிஃபை பண்ணாம. ரிட்டர்ன் பை பண்ண போகிறோம். பையை கிளிக் பண்ணுறேன். பண்ண உடனே இப்போ நாங்கள் 1000 ருபீஸ் போட்டு என்ன செஞ்சுருந்தோம்னு சொன்னால் ஃபில்டர் பண்ணியிருந்தோம். 1000 ருபீஸுக்கு தான் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் எடுத்து நீங்கள் 1000 ருபீஸ் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எத்தனை USDT கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இங்கே வரப்போகுது. இது ப்ராசஸிங் ஃபீஸ்ன்றது சின்னதாக இந்த ஃபீஸ் வந்து கழிப்பட போகுது. சரியான? ஓகே,
அப்போ ₹1000. இப்போ நீங்கள் 10,000க்கு வாங்க போறீங்கன்னு சொன்னால் இடத்துல ஜஸ்ட் இன்னொரு சைபர் ரேட் பண்ணி விட்டீங்கன்னா $31 உங்களுக்கு கிடைக்க போகுது. 1,00,000 வாங்க போறீங்கன்னு சொன்னால் $318 கிடைக்க போகுது. பட் அவர்கிட்ட 318 வரைக்குமே இல்லை. அவர் லிமிட் ஒன்று ஆல்ரெடி போட்டிருப்பார் பாருங்க. அவர்கிட்ட எவ்வளவு டாலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இதில் பார்க்கலாம் இடத்துல. அவர்கிட்ட $263 தான் இருக்குது அவைலபிள்னு சொல்லி போட்டு $263 தான் இருக்குது. அப்போ இவர்கிட்ட நாங்கள் வாங்கி வேலை இல்லை. சரி, வேலை இல்லைன்னா 1,00,000க்கு வந்து வாங்க இயலாது. 1,00,000 வாங்குறேன்னு சொன்னா தேடி கண்டுபிடிக்கணும் யார்கிட்ட அதிகமாக USDT இருக்குது. இப்போ இவர்கிட்ட பார்த்தோம்னு சொன்னா 1000 இருக்குது. அப்போ நாங்கள் இவர்கிட்ட வாங்கலாம். அதாவது 1,00,000க்கு வாங்குறீங்கன்னா ஜஸ்ட் நீங்க 1000க்கு தானே வாங்க போறோம், ₹1000. ஸோ இங்க இருந்து வாங்கிக்கொள்ளலாம். சரி, ஓகே. அப்போ ₹1000 நம்ம போடுவோம். போட்டுட்டு இதுல செலக்ட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒன்று வருதானே, செலக்ட் பேமெண்ட் மெத்தட்னு சொல்லி அதை கிளிக் பண்ணோம்னு சொன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு. ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணா ஓகே. இப்போ பிளேஸ் ஆர்டர் கொடுத்தேன்னு சொன்னா எனக்கு இவர்கிட்ட அக்கௌண்ட் நம்பர் காட்டும். ஆல்ரெடி காட்டுவாங்க இல்லைண்ணா. அக்கௌண்ட் நம்பர் காட்டல. ஸோ இந்த பிளேஸ் ஆர்டரை கிளிக் பண்ணிட்டு சொன்னா எனக்கு இங்கே ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். ஸோ பிளேஸ் ஆனது பிறகு அவர்கிட்ட அக்கௌண்ட் நம்பர் மேலுக்கு காட்டும். ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பரை நான் கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பேமெண்ட் அனுப்பிவிட்டேன். ஓகே, இவடத்துல இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ பேமெண்ட் அனுப்பக்குள்ள ஒன்று ரெண்டு விஷயம் இருக்குது. இங்கே பாருங்க, இவர் ஆல்ரெடி என்ன செஞ்சுக்காருன்னு சொன்னா போட்டு வச்சுட்டார் 15 நிமிஷத்துக்குள்ள நீங்க பேமெண்டோட அந்த பேமெண்ட்டை முடிச்சு அதுக்கான ரிசிப்டை நீங்க அனுப்பணும். இப்போ ஒன்று நீங்க இந்த ப்ரொசஸ் செய்யணும்னு சொன்னா பேங்குக்கு பக்கத்துல நிக்கணும் டிபாசிட் பண்ற மாதிரி, அல்லது உங்கள்ட்ட ஆன்லைன் பேங்கிங் இருக்கும். சரியா, ஆன்லைன் பேங்கிங் இருந்துச்சுன்னு சொன்னா ஈஸியா பிளஸ் ஆர்டர் கொடுத்துட்டு USDT நீங்க வாங்கி கொள்ளலாம். சரியா, அதாவது அந்த ரிசிப்ட் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுக்கணும். ஸோ பண்ணி எடுத்துட்டு இவர்கிட்ட வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிவிட்டா இவர் ரிலீஸ் பண்ணிடுவார். ரிலீஸ் பண்ண உடனே எங்களுக்கு மேல நோட்டிஃபிகேஷன்ல வரும் பேமெண்ட் அவருக்கு தான் போகும், பேமெண்ட் டன் அப்படின்னு சொல்லி நீங்க ரிசிப்ட் அனுப்பி உடனே. ஸோ அவர் வெரிஃபை பண்ணிட்டு ஓகே உங்களுக்கு அவருக்கு பேமெண்ட் வந்துட்டு அப்படின்னு சொன்னா அவர் USDT ரிலீஸ் பண்ணுவார். சரியா, ஓகே. இப்போ இதுல ஸ்கேம் நடக்குமான்னு கேட்டா ஸ்கேம் நடக்கும். எப்படின்னா இப்போ அவர்கிட்ட இருந்து சம்டைம் ரிக்வெஸ்ட் வரும், சொல்லுவார் அப்படின்னா நீங்க ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணுங்க நான் திரும்ப உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி எதுவும் வந்துச்சுன்னா ஆர்டரை கேன்சலே பண்ணப்படாது. சரியா, 15 மினிட்டுக்குள்ள அனுப்பணும், ஆர்டரை கேன்சல் பண்ணக்கூடாது. அப்படியே வெயிட் பண்ணீங்கன்னு சொன்னா அவர் என்ன செய்வாருன்னா USDT ரிலீஸ் பண்ணுவார். சரியான சிம்பிள். ஸோ அந்த பெருசா ஸ்கேம்லாம் நடக்காது. இப்போ இவங்கள்ட்ட இந்த கோல்டன் டிக் கொடுக்குறவங்கன்னு சொன்னா கோல்டன் டிக்கு இவங்க அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும், ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும், லெட்டர் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அப்போ நிறைய ப்ரோசஸ் போகும். அப்போ அவங்க ஈஸியாக எங்களை வந்து ஸ்கேம் பண்ணிட்டு போக இயலாது. ஸ்கேம் பண்ணாலும் இவங்களுக்கு எதிராக நாங்கள் வழக்கு போடலாம். வேண்டாம், இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பைனான்ஸுக்கிட்ட இருக்க போகுது. சரியா, ஓகே. ஸோ இப்படித்தான் USDT நாங்கள் பை பண்ணுறது. சரியா, ஓகே. இப்போ நான் வந்து USDT பை பண்ணிட்டு வைப்போம். வச்சா இப்போ இந்த அக்கௌண்ட்ல $0 தான் நீங்க நினைக்கிறேன். கொஞ்சம் பாருங்க பார்ப்போம். P2P குயிக் எக்ஸஸ் வரல. ஓகே, இதில் இப்போ டாலர்ஸ் இல்லை. இப்போ நான் இதில் உங்களுக்கு ரேட் பண்ணி காட்டணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு $10 இதில் டிபாசிட் பண்ணிட்டு வரேன். upload payment.
ஸ்கிரீன் ஷோ ஆதா? சரி, இப்போ நம்ம இதுக்கு $50 எடுத்து வந்திருக்கிறோம். ரைட், இப்போ இதில் இப்போ நான் வந்து செகண்ட் தேர்ட் என்ன சொல்லியிருந்தேன், டெலிகிராமில் காலையில் மெசேஜ் ஒன்று போட்டிருப்பேன், என்னென்ன பார்ப்போம்னு சொல்லி ஒரு வரிசையில் பேங்க் அக்கௌண்ட் எட் பண்ண ஃபர்ஸ்ட்டுக்கு கிரியேட் அக்கௌண்ட், ரெண்டாவது வெரிஃபை யுவர் அக்கௌண்ட், மூன்றாவது எட் பேங்க் அக்கௌண்ட் காட்டுது. யூஸ் P2P ட்ரேடிங் யூஸ் பண்ணி எப்படி USDT பை பண்ணுறது காட்டுது. இப்போ அடுத்தது ஸ்பாட் ட்ரேடிங் 6 வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங். ஓகே, இப்போ ஸ்பாட் ட்ரேடிங்கை பார்ப்போம். ஸோ ஸ்பாட் ட்ரேடிங்கில் சிம்பிள் தான், சரியா? இங்கே நடுவில் ட்ரேட் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குதா, ட்ரேட் அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்போ இந்த ட்ரேடை வந்து கிளிக் பண்ணு. இப்போ ஸ்பாட் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது, சரியா? ஸ்பாட் ட்ரேட் வந்து பண்ணுறாங்க பிகினர்ஸ் எல்லாமே. நான் சொல்லி இந்த மாதிரி ஸ்பாட் ட்ரேட் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட்டை கூட்டிட்டீங்கன்னு சொன்னால் நல்லா. ஓகே, அப்போ ஸ்பாட் ட்ரேட்டுக்கு நாங்கள் வருவோம். ஸோ ஸ்பாட் ட்ரேட்டை கிளிக் பண்ணுறேன். பண்ண உடனே இப்படி கேட்கும். ஸோ இதில் எல்லாத்துக்குமே எஸ் என்று சொல்லி கொடுங்க. கடைசியாக கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்களா? ஓகே, இப்போ இதில் பாருங்க, எந்த மெயின் அக்கௌண்ட்டில் $50 இருந்தாலுமே இந்த ரேட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் $0 தான் காட்டுது. $0 தான் காட்டுது, USDT இல்லை அப்படின்னு சொல்லுது. ஏன்டா, இப்போ இது நான் வந்து இன்னொரு பைனான்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து என் மெயின் அக்கௌண்ட்ல இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிக்கிறேன். அப்போ இதை நான் என்ன செய்யணும்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்பாட் அக்கௌண்ட்டு கொண்டு வரணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்டா, வாலெட் அடிக்கிறது. இந்த உங்களை வாலெட் என்ன செய்யணும் இருக்குது இங்கே வாலெட். ஸோ இந்த வாலெட்டை கிளிக் பண்ணணும். ஓகே, பண்ண பிறகு இதில் மேலே கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓவர்வியூ, ஸ்பாட், ஃபண்டிங், ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சில டேப் இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ இதில் நான் இப்போ என்னதை கிளிக் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த ஃபண்டிங்கை கிளிக் பண்ணுறேன். ஃபண்டிங்கில் போனேன்டா எனக்கு அந்த ஃபண்டிங்லாம் கிடக்கு. இப்போ நீங்கள் USDT வாங்கினாலும் P2P ரேட்டில் இந்த ஃபண்டிங் வாலெட்லாம் கிடக்க போகுது. ஸோ ஃபண்டிங் வாலெட்டில் இருக்கிறத நீங்கள் என்ன செய்யணும்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ நீங்கள் அதுக்கு என்ன செய்யலாம்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் பட்டனை கிளிக் பண்ணலாம், சரியானே? ஓகே, ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணுறேன். பண்ணிட்டு எதில் இருந்து எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்கன்னு இருக்குது. அப்போ ஃபண்டிங், ஓகே, ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணணும். அப்போ நீங்கள் அதுக்கு என்ன செய்யலாம்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் பட்டனை கிளிக் பண்ணலாம், சரியானே? ஓகே, ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணுறேன். பண்ணிட்டு எதில் இருந்து எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்கன்னு இருக்குது. அப்போ ஃபண்டிங் வாலெட்ல இருந்து ஸ்பாட் வாலெட்டுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன், சரியானே? அப்போ இது எப்படி இருக்கட்டும். ஸோ ஃப்ரம் ஃபண்டிங் டு ஸ்பாட் வாலெட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். ஓகே, எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? ஸோ நான் மேக்ஸிமம் கொடுக்குறேன் $50 எனக்கு வந்து வருது. ஓகே, இப்போ நான் இங்கே 0 ஆகிடும். இப்போ ஸ்பாட்டில் 50 ஆகிடும். ஓகே, என்ன லொசண்ட் காட்டுது? என்னமோ தெரியல. சரி, இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்க, இப்போ 0 இருந்தது என்ன நடந்துட்டு 50 மாறிட்டு, அதாவது $50 எனக்கு இப்போ ஸ்பாட் ரேட்டில் அவைலபிளாக இருக்குது, நான் பை பண்ணலாம். ஓகே, இதில் இப்போ நாங்கள் இதில் பார்ப்போம். இந்த தானே இதுதான் ட்ரேடிங் பேர்ன்னு சொல்றது. நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன் உங்களுக்கு ட்ரேடிங் பேர் என்னன்னு சொல்லி. ட்ரேடிங் பேர்ன்னு சொன்னா இப்போ இதுல ட்ரேடிங்ல இது வந்து குவாட் கரன்சி. எங்கட குவாட் கரன்சி அது மீன் கொடுக்குறது, சரியா? குவாட் கரன்சி மீன்ஸ் கொடுக்குறது. இது பேஸ் கரன்சி, டாவோங்கிறது பேஸ் கரன்சிண்டா பை பண்ண போறேன், சரிதானே? ஓகே, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளா சாரி, ஓகே, நம்ம இதுல வேற ஏதாவது கோயின் ஒன்று வாங்குவோம். சும்மா டைப் பண்றேன், சரியா? ஓகே, நம்ம இதுல ஓகே, நம்ம இதுல வேற ஏதாவது கோயின் ஒன்று வாங்குவோம். சும்மா டைப் பண்றேன், சரியா? கேஸ், சரி, இந்த கோயின் வந்து நான் இப்போ பை பண்ண போறேன். கேஸ் அப்படிங்கிற டாவோ கொடுக்குறது, சரியா? குவாட் கரன்சி மீன்ஸ் கொடுக்குறது. இது பேஸ் கரன்சி, டாவோங்கிறது பேஸ் கரன்சிண்டா பை பண்ண போறேன், சரிதானே? ஓகே, இது குவாட் கரன்சி அது மீன் கொடுக்குறது, சரியா? குவாட் கரன்சி மீன்ஸ் கொடுக்குறது. இது பேஸ் கரன்சி,
டாவோங்கிறது பேஸ் கரன்சிண்டா பை பண்ண போறேன். சரிதானே? ஓகே. பேஸ் கரன்சி பண்ண உடனே இப்படி கேட்கும். ஸோ இதில் எல்லாத்துக்குமே எஸ் என்று சொல்லி கொடுங்க. கடைசியாக கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்களா? ஓகே. இப்போ இதில் பாருங்க, எந்த மெயின் அக்கௌண்ட்டில் $50 இருந்தாலுமே இந்த ரேட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் $0 தான் காட்டுது. $0 தான் காட்டுது. யூஎஸ்டிடி இல்லை அப்படின்னு சொல்லுது. ஏன்டா இப்போ இது நான் வந்து இன்னொரு பைனான்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து என் மெயின் அக்கௌண்ட்ல இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிக்கிறேன். அப்போ இதை நான் என்ன செய்யணும்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாமே இப்போ ஸ்போர்ட் பண்ணுறது காட்டுங்க. இப்போ அடுத்தது ஸ்போர்ட் ட்ரேடிங் 6 வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங். ஓகே. இப்போ ஸ்போர்ட் ட்ரேடிங்கை பார்ப்போம். ஸோ ஸ்போர்ட் ட்ரேடிங்கில் சிம்பிள் தான். என்னமோ தெரியல. சரி, இப்போ இதுல பார்த்தோம்னு சொன்னா இங்க பாருங்க, இப்ப 0வா இருந்தது என்ன நடந்துட்டு 50ஆ மாறிட்டு, அதாவது $50 எனக்கு இப்ப ஸ்பாட் ரேட்ல அவைலபிளா இருக்கு. இதை நான் பை பண்ணலாம். ஓகே. இதுல இப்ப நாங்க இதுதான் பார்ப்போம். இந்த தானே, இதுதான் ட்ரேடிங் பேர் என்று சொல்றது. நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன் உங்களுக்கு ட்ரேடிங் பேர் என்னன்னு சொல்லி. ட்ரேடிங் பேர் சொன்னா இப்போ இதுல ட்ரேடிங்ல இது வந்து குவாட் கரன்சி. எங்கட குவாட் கரன்சி அது மீன் கொடுக்குறது. சரியா? குவாட் கரன்சி மீன்ஸ் கொடுக்குறது. இது பேஸ் கரன்சி. டாவோங்கிறது பேஸ் கரன்சிண்டா பை பண்ண போறேன். சரிதானே? ஓகே. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளா சாரி ஓகே, நம்ம இதுல வேற ஏதாவது கோயின் வந்து வாங்குவோம். ஓகே, நம்ம இதுல ஓகே, நம்ம இதுல வேற ஏதாவது கோயின் வந்து வாங்குவோம். ஓகே, நம்ம இதுல வேற ஏதாவது கோயின் வந்து வாங்குவோம். சும்மா டைப் பண்றேன். சரியா? கேஸ். சரி, இந்த கோயினை வந்து நான் இப்போ பை பண்ண போறேன்னு வைப்போம். கேஸ் அப்படிங்கிற கோயினை நான் வந்து பை பண்ண போறேன் அப்படின்னு வைப்போம். சரியானே? கோயினை நான் வந்து பை பண்ண போறேன் அப்படின்னு வைப்போம். சரியானே? வாங்குவோம். பேர் சொல்றது நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். ட்ரேடிங் பேர் என்னன்னு சொல்லி. ட்ரேடிங் பேர் சொன்னா இப்போ இதுல ட்ரேடிங்ல இது வந்து குவாட் கரன்சி. எங்கட குவாட் கரன்சி அது மீன் கொடுக்குறது. சரியா? குவாட் கரன்சி மீன்ஸ் கொடுக்குறது. இது பேஸ் கரன்சி. டாவோங்கிறது பேஸ் கரன்சிண்டா பை பண்ண போறேன். சரிதானே? ஓகே. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளா சாரி ஓகே, நம்ம இதுல வேற ஏதாவது கோயின் வந்து வாங்குவோம். சும்மா டைப் பண்றேன். சரியா? கேஸ். சரி, இந்த கோயினை வந்து நான் இப்போ பை பண்ண போறேன்னு வைப்போம். கேஸ் அப்படிங்கிற கோயினை நான் வந்து பை பண்ண போறேன் அப்படின்னு வைப்போம். சரியானே? ஓகே, கேஸ் அப்படிங்கிற கோயினை பை பண்ண போறேன். ஸோ இதுல இவரத கிளிக் பண்ணா ஓகே என்ன இதானே. இதுல ஜஸ்ட் உங்களோட ஃபிங்கரை வச்சுங்கிட்டு சொன்னா இப்படி கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். பாப்அப் மெசேஜ்ல குவாட் கரன்சி இதுல அவைலபிளா இருக்கு. இதை நான் பை பண்ணலாம். ஓகே. இதுல இப்ப நாங்க இதுதான் பார்ப்போம். இந்த தானே, இதுதான் ட்ரேடிங் பேர் என்று சொல்றது. நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். ட்ரேடிங் பேர் என்னன்னு சொல்லி. ட்ரேடிங் பேர் சொன்னா இப்போ இதுல ட்ரேடிங்ல இது வந்து குவாட் கரன்சி. எங்கட குவாட் கரன்சி அது மீன் கொடுக்குறது. சரியா? குவாட் கரன்சி மீன்ஸ் கொடுக்குறது. இது பேஸ் கரன்சி. டாவோங்கிறது பேஸ் கரன்சிண்டா பை பண்ண போறேன். சரிதானே? ஓகே. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளா சாரி ஓகே, நம்ம இதுல வேற ஏதாவது கோயின் வந்து வாங்குவோம்.
சும்மா டைப் பண்ணுறேன் சரியா. கேஸ் சரி இந்த கோயினை வந்து நான் இப்போ பை பண்ண போகிறேன்னு வைப்போம். கேஸ் அப்படிங்கிற கோயினை நான் வந்து பை பண்ண போகிறேன் அப்படின்னு வைப்போம் சரியானே. நம்ம இதில் சரிதானே. ஓகே இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளாக சாரி ஓகே நம்ம இதில் வேறு ஏதாவது கோயின் ஒன்று வாங்குவோம். சும்மா டைப் பண்ணுறேன் சரியா. கேஸ் சரி இந்த கோயினை வந்து நான் இப்போ பை பண்ண போகிறேன்னு வைப்போம். கேஸ் அப்படிங்கிற சும்மா டைப் பண்ணுறேன் சரியா. கேஸ் சரி இந்த கோயினை வந்து நான் இப்போ பை பண்ண போகிறேன்னு வைப்போம். கேஸ் அப்படிங்கிற கோயினை நான் வந்து பை பண்ண போகிறேன் அப்படின்னு வைப்போம் சரியானே. ஓகே கேஸ் அப்படிங்கிற கோயினை பை பண்ண போகிறோம். ஸோ இதில் இவரதை கிளிக் பண்ணால் ஓகே என்ன இதானே. இதில் ஜஸ்ட் உங்களோட ஃபிங்கரை வச்சிங்கிட்டு சொன்னால் இப்படி கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இதில் ஜஸ்ட் உங்களோட ஃபிங்கரை வச்சிங்கிட்டு சொன்னால் இப்படி கிளிக் பண்ண ஓகே கேஸ் அப்படிங்கிற கோயினை பை பண்ண போகிறோம். ஸோ இதில் இவரதை கிளிக் பண்ணால் ஓகே என்ன இதானே. இதில் ஜஸ்ட் உங்களோட ஃபிங்கரை வச்சிங்கிட்டு சொன்னால் இப்படி கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். பாப்அப் மெசேஜில் இங்கே ஃபேவரைட்னு சொல்லி ஃபேவரைட் பண்ணுறது இங்கே நீங்கள் என்ன இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் பாருங்க எட் டு ஃபேவரட் இந்த ஸ்டாரெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன செய்யும்டா அது ஃபேவரேட்டில் போயிட்டு எட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஓகே நான் இப்போ இதில் எட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ இதில் சர்ச் பட்டன் இருக்குதானே. சர்ச் பட்டனு சாரி என்னது ரைட் சர்ச் பட்டனில் இப்போ நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே உங்களுக்கு வந்து சும்மா சொல்கிறேன். நீங்கள் நோட் கோயின் வந்து வாங்கி வைங்க அப்படின்னு சொல்கிறேன். நோட் கோயின் வாங்கி வைங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்டா நோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறது. சர்ச் பண்ண உடனே இப்போ உங்களுக்கு இதில் ஏகப்பட்ட ட்ரேடிங் பேரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. என்னது ஓகே இதில் ஏகப்பட்ட ட்ரேடிங் பேரை பார்க்குறது பாருங்க. ட்ரேடிங் பேரண்டா என்ன நாங்கள் குவாட் கரன்சியை கொடுத்து பை பண்ண போகிறது அப்படின்ற மாதிரி என்ன. ஸோ இதில் குவாட் கரன்சி நம்மள்ட்ட என்ன இருக்குது ஸ்டேபிள் கோயினான USDT தான் இருக்குது. அப்போ நாங்கள் USDT பேரை தான் கிளிக் பண்ணோம். அப்போ இவ்வளோ பேரும் எங்களுக்கு தேவையில்லை. இப்போ இவ்வளோ பேரை நான் விளங்கப்படுத்தணும்னு சொன்னால் சிம்பிள். இவரை வந்து FT USDT கொடுத்து வாங்குறது, இவரை USDC கொடுத்து வாங்குறது, இவரை BNB கொடுத்து வாங்குறது, இவரை BRL, இவரை EUR, இவரை DRY அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கிறாங்க. ஓகே ஸோ இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் USDT எங்கே இருக்குது, இந்த USDT எங்கே இருக்குது, அதுக்கு பக்கத்தில் நான் சர்ச் பண்ண கோயின் எங்கே இருக்குது. அப்போ இந்த பேர்லாம் நாங்கள் எல்லா ரேடும் பண்ணோம். ஸோ இதை நான் எங்களுக்கு செலக்ட் பண்ணுற பேராக இருக்க போகுது. ஸோ இந்த பேரை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் கார்டு தேவையில்லை. நான் கேஸே வாங்குறேன். நான் காலையில் கேஸ் அனலைஸ் பண்ணியிருந்தேன். மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கூடிய இருக்குது. ஸோ நான் கேஸை வந்து பை பண்ண போகிறேன். ரைட் இப்போ நான் இதில் 2 பட்டனை பார்க்கலாம். ஒன்று பை, இன்னொன்று வந்து செல். ஓகே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பை பண்ண போகிறோம். அப்போ இப்போ செல் பை பண்ண போகிறோம்னு சொன்னால் ஜஸ்ட் பையை கிளிக் பண்ணோம்னா க்ரீன் கலரான அந்த லேபிள் வந்து பைக்கு வந்து இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா லிமிட் ஆர்டரில் பை பண்ண போகிறேன்னு வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிளாக லிமிட் ஆர்டரில் பை பண்ண போகிறேன். ஸோ ஆர்டர் டைப்ஸில் 2 டைப்ஸை சொல்லி தந்தேன். மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர், ஸ்டாப் ஆர்டர்னு சொல்லி தந்தேன். ஸோ ஸ்டாப் ஆர்டர் எங்களுக்கு இவரத்தில் தேவையில்லை. லிமிட் ஆர்டரும் மார்க்கெட் ஆர்டரும் பார்ப்போம். ஸோ மார்க்கெட் ஆர்டர் இப்போ இதில் இவடத்தில் சரியா இந்த லிமிட் அப்படின்னு சொல்லி இருக்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் ஆர்டர் டைப்ஸ் எல்லாம் வரப்போ இதில் நாங்கள் யூஸ் பண்ணுறது லிமிட்டும் மார்க்கெட்டும் ஸ்டாப் லிமிட்டும் யூஸ் பண்ணுவோம். சரி ஸ்டாப் லிமிட் பெருசாக இதில் யூஸ் பண்ணுறதில்ல, ஸ்பாட்டில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்டாப் லிமிட் யூஸ் பண்ணுவோம் ஃபியூச்சர் ரேட்டில். இப்போ நான் அதையும் காட்டுறேன். இப்போ லிமிட் ஆர்டர் கிளிக் பண்ணுறேன். எனக்கு விருப்பம் வாங்குறதுக்கு எவ்வளோன்னு சொன்னால் 3.25 வாங்குறதுக்கு விருப்பம். அப்போ இவரத்தில் நாங்கள் வாங்கக்கூடிய ப்ரைஸ், நாங்கள் வாங்க விருப்பமான ப்ரைஸில் போடுறோம். எவ்வளவு வாங்க போகிறோம் அப்படின்றத ஒன்று எமௌண்ட்டில் போடலாம். இப்போ உங்களுக்கு விருப்பம் வந்து 100 கேஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 100 கோயின் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் 100 கிளிக் பண்ணிங்கன்னா $325 உங்களுக்கு தேவை. அப்படி இல்லையாமண்டா உங்கள்கிட்ட $50 தான் இது வாங்க போகிறீங்கன்னா ஜஸ்ட் கீழே 50 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை கோயின்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது மேலே உங்களுக்கு ஷோவாக போகுது. அப்படியும் இல்லைன்னு சொன்னால் இங்கே ஸ்லைட் ஆப்ஷன், இது வந்து ஸ்லைட் பண்ணலாம். தானே இந்த 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 இதை வந்துட்டு நீங்கள் எப்படி ஸ்லைட் பண்ணலாம். இப்படி இதில் 50 வச்சிங்கன்னு சொன்னால் $25 பை பண்ணலாம்.
75 வச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட இருக்கிறத அந்த பிரிச்சு பை பண்ண போகுது. ஸோ நான் இதில் 100 வைக்கிறேன். சரியா, 100ல் வைப்போம். ஸோ இதில் என்கிட்ட $50 இருந்தாலுமே இதில் இந்த அமௌண்ட் காட்டுது. என்ன விஷயம்டா இங்கே பாருங்கள், எஸ்டிமேட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் காட்டுது. அப்போ இந்த ஃபீஸுக்கு மிச்சம் இருக்கிறத வெட்ட போகிறாங்க. ரைட். இப்போ நம்ம இடத்துல என்ன செய்யணும்டா, ஃபார் எக்ஸாம்பிளாக பையை கொடுப்போம். சரி, பையை கொடுத்தோம்னு சொன்னால் ஓகே, இப்போ ஆர்டர் வந்து கிரியேட் ஆகிட்டு. இப்போ லிமிட் ஆர்டர் கிரியேட் ஆகினா எங்கே இருக்குமென்னு சொன்னால் ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் ஓப்பன் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று தானே. இந்த ஓப்பன் ஆர்டர்ஸில் அந்த ஆர்டர் எல்லாமே குந்தி கொண்டு இருக்கு. ஸோ ஏன் இப்படி இருக்குன்னு சொன்னால், எப்போ எனக்கு இந்த ப்ரைஸ் வந்து எப்போ இந்த 25ல வருதோ, இங்கே வருதோ 25லண்டா இது இங்கே வரும் போல் இவர்கிட்ட வருதோ அந்த டைமில் அந்த ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காகவே பை எடுக்கும். அப்படின்னா உங்களோட ஃபோன் ஆஃபில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட ஃபோனில் டேட்டா இல்லை இருந்தாலும் பரவாயில்ல, எது இல்லைனா பரவாயில்ல, ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸிக்யூட் ஆகினது பிறகு இந்த 0% இருக்கிறது 100% மாறின பிறகு இதுக்குரிய காயின்ஸ் எல்லாமே உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். இப்போ இது வந்து லிமிட் ஆர்டர். சரியானே? ஓகே, இப்போ நான் வந்து கேன்சல் பண்ணிட்டு இப்போ மார்க்கெட் ஆர்டர்ஸில் பை பண்ண போகிறேன். இப்போ இந்த லிமிட் அப்படின்னு சொல்லி இருக்கிறத கிளிக் பண்ணுவோம். பண்ண உடனே எனக்கு இதில் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ இந்த மார்க்கெட் ஆர்டரை திரும்ப கிளிக் பண்ணுறேன். ஓகே, மார்க்கெட் ஆர்டர் கிளிக் பண்ணால் இப்போ என்ன நடக்க போகிறேன்னா, இப்போ மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குது, $3.30 கிட்ட போகுது. அப்போ இதுக்குத்தான் நான் இப்போ பை பண்ண போகிறேன். அப்படின்னா எவ்வளோ பை பண்ண போகிறேன்டா, இருக்கிற $50 பை பண்ண போகிறேன். அப்போ 100 இழுத்து விட்றேன். ஸோ இப்போ இடத்த கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி இதை ஃபுல்லாக அப்படி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோக்கு வாங்க போகிறீங்களோ அவ்வளோ தான் ஸ்க்ரோல் பண்ணுறது. இப்போ நான் $50 இருக்கிறதால 100 போடுறேன். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து $10 வாங்க போகிறீங்கன்னா ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. சரியா, $10 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க, அல்லது $20 டைப் பண்ணுங்க, அப்படி 25 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ நான் இதில் 100, அப்போ நம்ம இதில் 50 டைப் பண்ணுவோம். ஓகே, 50 டைப் பண்ணிடுச்சு. பண்ணிவிட்டு இப்போ நான் பை பண்ண போகிறேன். ஜஸ்ட் பை கொடுத்தீங்கன்னா ஓகே, என் ஆர்டர் வந்து பை பண்ண போகிறேன். இப்போ என்கிட்ட USDT பாருங்கள், USDT 0. இப்போ பை பண்ணப்பட்டது எங்கே போக முடிச்சுன்னா, எந்தெந்த வாலெட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், இந்த வாலெட், சரி, இந்த வாலெட்டை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த வாலெட்டில் கிடக்க போகுது பை பண்ணது. ஓகே, இதில் பாருங்க, அப்போ என்ன கிடக்கு ஸ்பாட்டில் ஜஸ்ட் ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணி விட்டால் மேலே வருவார்னு நினைக்கிறேன். ஓகே, வந்துச்சு. வரும் நியோ கேஸ், அப்படி இந்த கேஸ் அப்படிங்கிறது பை பண்ணப்பட்டுட்டு இவ்விடத்துல பை பண்ணப்பட்டுட்டு. ஸோ இதில் தான் இப்போ என்கிட்ட இந்த கோயின் இருக்குது. இந்த $US வந்து இந்த கோயினில் தான் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறையா டீட்டெயில்ஸ் இருக்க போகுது. பாருங்கள், இதில் கீழே நீங்கள் பை பண்ணின டேட் காட்டும். சரியா, இவ்விடத்துல டேட்டை பார்க்கலாம். நீங்கள் பை பண்ணின டேட்டை பார்க்கலாம், எத்தனை பை பண்ணிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். சரியான இதுக்கான ட்ரேடிங் ஃபீஸையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, 3 விஷயம் இங்கே இருக்குது. இப்போ இதில் உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது அப்படின்னு கல்குலேஷன் பண்ணி பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட் இவ்விடத்துல ஒரு ஆப்ஷன் தானே டுடேஸ் PNL சொல்லி, அதில் பாருங்க இவ்விடத்துல சின்ன எரவு மார்க் இருக்கும். இவ்விடத்துல சின்ன எரவு மார்க் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் போதும். சரி, அதை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் இதில் வரப்போகுது. பாருங்க, உங்களோட PNL ரிப்போர்ட் வந்து இதில் இருக்க போகுது. மீன்ஸ் நீங்கள் இதை எப்போ வாங்கியிருக்கிறீங்க அந்த ரேட் இருக்கும். ஸோ இன்றைக்கு ப்ராஃபிட் எவ்வளவோ, 30 நாளில் ப்ராஃபிட் எவ்வளவோ, ஸோ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி இதில் காட்ட போகுது. எவரேஜ் காஸ்ட்னா நீங்கள் வாங்கின காஸ்ட் எவ்வளவு, வாங்கக்கூடிய ப்ரைஸ் மார்க்கெட்டில் என்ன, இப்போ மார்க்கெட்டில் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லலாம் இதில் காட்ட போகுது. சரியானே? இது கீழே இருக்கிறது வந்து கிராஃப். ஸோ இது ப்ரைஸ் குறைஞ்சிச்சுன்னா கீழே வரும், ப்ரைஸ் கூடிச்சுன்னா மேலே போக போகுது. உங்களோட இந்த எசட் வந்து கூடுறதும் குறையிறதுமா தான் இதில் இருக்க போகுது. ரைட். ஸோ இதுதான் இந்த விஷயம். சரியானே? ஓகே, இப்போ நம்ம வேற செல் பண்ணுவோம். ஓகே, பெக் ஆகிட்டு வாரம். ஓகே, செல்லை கொடுப்போம். ரைட், இப்போ நான் செல் பண்ண போகிறேன்டா என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்ல போகல செல் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் இந்த செல் லேபிள் இருக்கு தானே, அப்போ இதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டோம். இப்போ இதில் நான் லிமிட்டில் வச்சும் செல் பண்ணலாம், மார்க்கெட் ஆர்டர்லையும் செல் பண்ணலாம். ஸோ லிமிட்டில் வச்சு செல் பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் லிமிட்டை கிளிக் பண்ணுறது. இப்போ இங்கே நான் சும்மா போடுறேனே, $4 ஆகக்குள்ள செல் பண்ண போகிறேன். $4 ஆகக்குள்ள தான் இந்த மார்க்கெட்டில் இந்த ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ $4 இங்கே டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை திரும்ப அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணி விடுறேன். நீங்கள் பார்க்கலாம் இருக்கிற 100% இருக்கிற எல்லா கோயிலும் இப்போ நான் செல் பண்ண போறேன்டா என்ன செய்யணும்? இப்போ நீங்க வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்ல போகல செல் பண்ண போறீங்கன்னு சொன்னா ஜஸ்ட் இந்த செல் லேபிள் இருக்கு தானே, அப்போ இதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டோம். இப்போ இதில் நான் லிமிட்டில் வச்சும் செல் பண்ணலாம், மார்க்கெட் ஆர்டர்லையும் செல் பண்ணலாம். ஸோ லிமிட்டில் வச்சு செல் பண்ண போறேன்னா ஜஸ்ட் லிமிட்டை கிளிக் பண்ணுறது. இப்போ இங்கே நான் சும்மா போடுறேனே,
$4 ஆகக்குள்ள செல் பண்ண போறேன். $4 ஆகக்குள்ள தான் இந்த மார்க்கெட்ல இந்த ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ $4 இங்க டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை திரும்ப அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணி விடுறேன். நீங்க பார்க்கலாம் இருக்கிற இருக்கிற 100% இருக்கிற எல்லா கோயின்ஸுமே வர மாதிரி. ஓகே, இதுல போட்டுட்டேன்னு சொன்னா எனக்கு இந்த ரேட் வந்து $4 செல் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னா எனக்கு $60 USDT வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். சரியா? அப்ப நான் $4 இடத்துல லிமிட் ஆர்டர் போட்டுட்டு ஜஸ்ட் செல்ல கிளிக் பண்ணி விட்டேன்னு சொன்னா செல்ல கிளிக் பண்ணி விட்டேன்னு சொன்னா ஓப்பன் ஆர்டர்ல குந்திட்டு இருக்கும் 0%. ஸோ இது எப்போ எனக்கு $4 ஆகுதோ அந்த டைம்ல இந்த ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகும். அந்த $60 வந்துடும். இப்போ நம்ம மார்க்கெட் ஆர்டர்ல செட் பண்ணிட்டோம். மார்க்கெட் ஆர்டர்னு சொன்னா ஜஸ்ட் மார்க்கெட்டை கிளிக் பண்றது, எவ்வளவு கோயின்ஸ் இருக்குதோ அவ்வளவு கோயின்ஸை கிளிக் பண்றது, பண்ணிட்டு செல் கொடுத்த மாட்டா வித்தின் செகண்ட்ல செல் பண்ணப்பட்டுரும். இப்போ என்கிட்ட USDT அது கன்வெர்ட் ஆயிடும். இப்போ இங்க வரும். ஓகே, இப்போ நியோ கேஸ் இருந்த இடத்துல USDT வந்துட்டு இப்போ USDTல 49 கிட்ட இருக்குது. ரைட். இப்போ இது இப்படிதான் ஸ்பாட் ட்ரேட் பண்றது. சரியா? ஸ்பாட் ட்ரேடிங் பண்றது இப்படிதான். இப்போ இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க பார்ப்போம். டவுட்ஸ் இருக்குதா? ஸ்பாட் ட்ரேட் பண்றதுல டவுட்ஸ் எதுவும் இருக்குதா? எங்களுக்கு ஸ்பாட் ட்ரேட் வந்து ஒரே டைம்ல ஒரு கோயினா பண்ணிடும், 2-3 கோயின் பண்ணிடுமா? விலங்கல எப்படி? ஸ்பாட் ட்ரேட் வந்து ஒரே டைம்ல ஒரு கோயினா பண்ணிடும், இல்லைன்னு சொன்னா 4-5 கோயின் பண்ணிடுமா? உங்களோட USDT எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு கோயின் வாங்க. எத்தனைண்டான வாங்க. ஓகே சார். எத்தனையும் வாங்க. இதை கிளிக் பண்றது, சர்ச் பண்றது, பை பண்றது, கிளிக் பண்றது, சர்ச் பண்றது, பை பண்றது. $1000 இருக்குதுன்னு சொன்னா 10 கோயின்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா $100 போட்டு 10 கோயின்ஸையும் பை பண்ணி வைக்கலாம். அது இஷ்யூ இல்லை. எத்தனையும் பை பண்ணலாம் ஸ்பாட்ல. பட் USDT இருக்கணும். USDT எல்லாம் பை பண்ண இல்லாது. பிரைஸ் கூடுறதை எப்படி பாக்குறேன்னா இங்க வரும். இதுல இவ்விடத்துல இந்த கேண்டில்ஸோட ஐகான் போட்டிருக்குதா அதுல பார்க்கலாம். இல்லைன்னு சொன்னா ஜஸ்ட் இவ்விடத்துல பார்க்கலாம். சரியா? ஐபேன்ன்றது எனக்கு தெரியா ப்ரோ. அது நம்ம ஸ்ரீலங்காவுக்கு இல்லை. ஐபேன், IFSC கோட், அந்த பேங்க் கோட் எல்லாம் அது அந்த இந்தியாவில் இருக்குது சில கண்ட்ரிஸுக்கு. அதுதான் அது IBN அப்படின்னு சொல்லி வரும். சம்திங் ஏதோ ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல தான் IBN அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான். லாங் ஃபார்ம் எனக்கு தெரியாது. நம்மளுக்கு அந்த கோட் இல்லை, அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் அது ஆப்ஷனல் தானே போட்டிருப்பான். பிராக்கெட்டுக்குள்ள ஆப்ஷனல் போட்டிருப்பான். ஸோ அது தேவையில்லை. சார் இந்த கோயின் வந்து நம்ம வாங்கி அது எவ்வளவு லொஸ்ல போனாலும் இப்ப அது வந்து ப்ராஃபிட் ஆனதுக்கு பிறகுதான் நம்ம செல் பண்ணலாம் தான், அப்படித்தானே? உங்களுக்கு விரும்பின டைம்ல நீங்க செல் பண்ணலாம். உங்களுக்கு லொஸ்ல இருக்க போல நீங்க செல் பண்ணலாம், ப்ராஃபிட்ல இருக்க போலையும் செல் பண்ணலாம். இப்ப லொஸ்ல போனாலும் அது கேஸ் இல்லை, அப்படித்தானே? எப்ப ப்ராஃபிட் ஆகுதோ அப்ப நம்ம வச்சிருந்தது எப்ப ப்ராஃபிட் ஆகுதோ அந்த டைம்ல வச்சுக்கலாம். நம்ம ஸ்பாட் ட்ரேடிங் படிக்க கொள்ள விளங்கப்படுத்திருப்பேன். ஸ்பாட் ட்ரேட், ஃபியூச்சர் ரேட் எங்கட அக்கௌண்ட்ல தான் இருக்கும். அந்த 15 கோயின் கேஸ்ல 15 கோயின் வந்துருக்கு தானே, அந்த 15 கோயினும் எண்டத்துல இருக்கும், என் அக்கௌண்ட்ல இருக்கும், என் வாலெட்ல இருக்கும். அது எப்ப பிரைஸ் கூடுதோ அந்த டைம்ல செல் பண்ணி கொள்ளலாம். அது இஷ்யூ ஒன்று இல்லை, ஹோல்ட் பண்ணலாம். சரியா? இயர்ஸ் கணக்குல அப்படி ஹோல்ட் பண்ணலாமா? இயர் கணக்குல ஹோல்ட் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்ஸ். ரைட். அப்ப இதுல உங்களுக்கு இந்த சார்ட்டை பார்க்கணும்னு சொன்னா ஜஸ்ட் இந்த கேண்டில் ஸ்டிக்கை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சார்ட் இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ சார்ட்ல எப்படி நீங்க பார்த்து கொள்ளலாம். சரியானே? ஓகே. இப்போ சார்ட்லையுமே நம்ம ட்ரேடிங் வியூல எனபிள் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே எனபிள் பண்ணலாம். ஏன்னா மிதுன் எஸ்டர்டே கேட்டிருந்தீங்க. ரைட். இப்போ இதுல மிதுன் இப்போ நமக்கு வந்து இதுல EMA இப்போ எனபிள் இருக்குது. கீழே பாருங்க, கீழே வந்து ஒரு பார் இருக்கு. இந்த பார் தான் எல்லா இண்டிகேட்டர்ஸையுமே கொண்டிருக்க போகுது. இப்போ இதுல இப்போ நான் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி போய் இது வந்து வெறும் சார்ட், எந்த ஒரு இண்டிகேட்டரும் எந்த ஒரு ஆசிலேட்டர்ஸும் இல்லாத ஜஸ்ட் ஒரு சார்ட். சரியானே? ஓகே. 1 டே சார்ட்ல வச்சுக்கிறோம் நம்ம வந்து வைப்போம். இப்போ இதுல MA கிளிக் பண்ணிட்டு சொன்னா MA எனபிள் ஆகாது. ஸோ MA எனபிள் ஆன பிறகு இந்த கலருக்கு ஏற்ற என்னென்ன கலர் என்னென்ன MA மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி மேலே இடத்துல வரப்போகுது பாருங்க. அப்போ 7 மூவிங் ஆவரேஜ் 7, மூவிங் ஆவரேஜ் 25, மூவிங் ஆவரேஜ் 99. இப்போ இதுல நான் வந்து கஸ்டமா ஏதாவது எட் பண்ணணும்னு சொன்னா, கஸ்டம் மீன்ஸ் நீங்க புதுசா எதுவும் எட் பண்ணணும்னு சொன்னா மூவிங் ஆவரேஜ் 50 காணல அப்படித்தானே, 50 இல்லை. ஸோ நாங்கள் படிச்சுக்கிறோம்
21 50 100 200 எல்லாம் படிச்சிடும். ஸோ இதெல்லாம் எப்படி எட் பண்ணுறதுன்னு சொன்னால் இது அப்படியே இவ்விடத்துல பாருங்க சின்ன ஒரு ஒரு ஐகான் மாதிரி ஒன்று இருக்குதா, ஒரு செட்டிங்ஸ் பட்டன் மாதிரி ஒன்று இருக்குதா, அதை கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ண சொன்னா இதுல எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரப்போகுது. இதுல இந்த இண்டிகேட்டர்ஸ் அப்படி என்று சொல்லியிருக்கக்கூடிய இந்த டேப்பை கிளிக் பண்ணணும். பண்ண உடனே இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல இப்போ மூவிங் ஏவரேஜ் எங்க இருக்குது, இதான் இருக்குது. ஸோ திரும்ப அவரை கிளிக் பண்றது. அவரை கிளிக் பண்ணினா இதுல வந்து எனக்கு ஷோ பண்ணும் உங்களுக்கு எந்த மூவிங் ஏவரேஜ் வேணுமோ அதை நீங்க எனபிள் பண்ணலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளா 4 போடுறேன், 100. ஸோ 100 போடுறேன். என்ன கலர்ல வைக்கணும், கிரீன் கலர்ல வைக்கணும். திக்னஸ் வேணும்னா திக்னஸா போடுறது. ஸோ கலர் இங்கே அதில் சூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ கிரீன்ல இருக்கட்டும். இப்போ நான் 200 எனபிள் பண்ண போறேன்னா 200 போடுறது. கலர்ஸ் கொஞ்சம் தடிமாவா போடுறோம். கலர்ஸ் வந்து ப்ளூவா போடுவோம். ஓகே 99. ஸோ 99 தவிர 21 போடுவோம். இதுல 10 மூவிங் ஏவரேஜ் வரைக்குமே எனபிள் பண்ணி கொள்ளலாம். சரியா, 100 தடிமன், 200 தடிமன் ப்ளூ, 21 தடிமன் கலர்ஸ்ல yellow. கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம்னு சொன்னா இப்போ இந்த மூவிங் அவரேஜ் அப்படின்றதுல செட்டிங்ஸ்ல இவங்க 3 பேர் தான் எனபிள் ஆகிருப்பாங்க. பாருங்க மேலுக்கு. இப்போ இந்த மூவிங் அவரேஜ் நம்ம கிளிக் பண்ணோம்னு சொன்னா இவரத்துல ஜஸ்ட் அந்த லெட்டர்ஸுக்கு மேலே கிளிக் பண்ணா போதும். இப்போ இஎம்ஐ எனபிள் பண்ணா இஎம்ஐ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணா போதும். போலிங் பேன்ல ஒரு கிளிக் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா எல்லாமே உங்களுக்கு எனபிள் ஆக போகுது. சரி, இப்போ மூவிங் ஏவரேஜ்ல நம்ம போட்டுக்கிறோம் 50 இல்லை 21 200 100 அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கணும் இல்லையா. ஸோ இப்படி தான் மூவிங் ஏவரேஜ். ஸோ இது மாதிரி தான் இஎம்ஐ யூஸ் பண்ணுறதாலும். ஸோ இஎம்ஐ கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இஎம்ஐ வரப்போகுது. ஸோ இதில் இஎம்ஐ 70 வச்சுக்கிறாங்க, 21 65 200. ஸோ எனக்கு இதில் கஸ்டம்ஸாக வேணும்னு சொன்னால் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறது. எது இந்த இருக்குது தானே, இது இவரை கிளிக் பண்ணுறது. இந்த இண்டிகேட்டர்ஸை கிளிக் பண்ணுறது. சரி, கிளிக் பண்ணோடனே இந்த 70 வச்சுக்கிறாங்க, 21 65 200. ஸோ எனக்கு இதில் கஸ்டம்ஸாக வேணும்னு சொன்னால் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறது. எது இந்த இருக்குது தானே, இது இவரை கிளிக் பண்ணுறது. இந்த இண்டிகேட்டர்ஸை கிளிக் பண்ணுறது. சரி, கிளிக் பண்ணோடனே இந்த இண்டிகேட்டர்ஸ் இந்த இண்டிகேட்டர்ஸை கிளிக் பண்ணுறது. பண்ண பிறகு இதில் இஎம்ஐ அப்படிங்கிறது இங்கே இருக்க போகுது. நான் இது இஎம்ஐ. ஸோ இவரை கிளிக் பண்ணுறது. பண்ண பிறகு இதில் எனக்கு கஸ்டம்ஸ் தேவை வேண்டாம். ஜஸ்ட் இந்த இந்த பிக்சலை வந்து இப்படி கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா ஸோ 200 இருக்குது. இல்லை நான் வந்து ஒரு 50 போடுறேன். அதே மாதிரி ஒரு 99 போடுறேன். இப்போ போனோம்னு சொன்னால் இஎம்ஐயில் அந்த 3 பேரும் இருக்க போகிறாங்க. சரியா, இப்படி தான் போடுறது. இப்போ போலிங் பேண்டா ஜஸ்ட் போலிங் பேண்டை கிளிக் பண்ணிங்கன்னா போலிங் பேண்ட் எஃபெக்ட் வந்து இங்கே வரப்போகுது. சரியா, அடுத்தது இதெல்லாம் தேவையில்லை. இதில் நாங்கள் படிக்கலை. மெக்டி படிச்சிருந்தோம், ஒலிம் படிச்சிருந்தோம். இப்போ இதில் நாங்கள் மெக்டி பார்க்கலாம். ஆர்எஸ்ஐ இந்த இருக்குது. ஆர்எஸ்ஐ இது ஸ்லைட் பண்ணலாம். இந்த கிழக்கு இதை அப்படியே ஸ்லைட் பண்ணலாம். ஆர்எஸ்ஐ இருக்குது, ஸ்ட்ரெச் ஆர்எஸ்ஐயும் இருக்குது. சரியா, ஸ்ட்ரெச் ஆர்எஸ்ஐ எல்லாத்தையும் இப்போ எனபிள் பண்ணிட்டாங்க பார்க்கலாம். சரியானே. ஸோ இவ்வளவு தான் இதில் பார்க்குறது. இதில் வேறு சொல்லுங்க இது விரிக்கிறான்ட்டு பார்ப்போம். இதில் ஒன்றும் இல்லை. சரியா, மற்ற தேவையில்லை. ஜஸ்ட் இப்போ நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த சார்ட் அனலைஸ் பண்ணணும்னு சொன்னால் ஜஸ்ட் இவ்வளோ ட்ராவிங் அப்படின்னு சொல்லி இருக்குதானே, இந்த ட்ராவிங்னு சொல்லி தானே அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்க்ரீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆன பிறகு இதில் இப்படி தான் வரப்போகுது. சரியான. இப்போ இதில் இந்த சைட்டில் நம்ம ட்ரேடிங் வியூ படியோவில் பார்த்துருந்தோம். ஏன்னா பேஜ் 6 பார்க்கல, மற்ற எல்லாரும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த சைட்டில் வந்து சில இம்பார்ட்டன்டான டூல்ஸ் எல்லாம் இருக்க போகுது. சரி, அதில் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளாக ட்ரெண்டில் போட போகிறோம்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணுறது பண்ணால் இதில் உங்களுக்கு விளங்கும் பாருங்கள். ட்ரெண்ட் லைன் இருக்குது, எக்ஸ்டர்னல் ட்ரெண்ட் லைன் இருக்குது, ட்ரே இருக்குது, ஹாரிசான்டல் இருக்குது, வெர்டிக்கல் இருக்குது, பேரலல் இருக்குது, ப்ரைஸ் லைன் இருக்குது. இப்போ நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிளாக ட்ரெண்ட் லைனை போட்டு காட்டுறேன். ஜஸ்ட் ட்ரெண்ட் லைனை கிளிக் பண்ண உடனே இங்கேருந்து கொண்டு வர போடணும், அங்கே போய் கிளிக் பண்ணுறது. சரி, இங்கேருந்து நான் அப்படியே கொண்டு வர போகிறேன். சரியா, இப்படி ட்ரெண்ட் லைனை போட்டுக்கிறேன். ஸோ இது வேணுமென்னு சொன்னால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணுமென்ட்டுனா திரும்ப கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். அப்படி சரியா, இப்படி சரியா. இப்படி தான் ட்ரெண்ட் லைன் நம்ம யூஸ் பண்ணுறது. இதில் ப்ரைஸ் லைன் யூஸ் பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுறது, ப்ரைஸ் லைனை கொண்டு வரது. இப்போ இந்த ப்ரைஸ் லைன்ன்றது எந்தெந்த இடத்துல எந்தெந்த ப்ரைஸுக்கு இப்போ இது கண்ணுக்கு கட்டினா ஒரு ரெசிஸ்டன்ட் என்ன படிச்சுக்கிறோம். இப்படி தான் ப்ரைஸ் லைன் போடுறது. சரியா,
இதுதான் ப்ரைஸ் லைன் வரப்போகுது. சரி, அப்போ இதில் இப்படி எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். இதில் இந்த ஃபிபோனாச்சி டூலும் இருக்குது. ஃபிபோனாச்சி இந்த இருக்குது. ஸோ இதில் ஃபிபோனாச்சியை கொண்டு வந்துட்டு வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாங் பொசிஷன் எடுக்கிறதுக்கு இங்கே வைக்கிறோம். ஒன்று ஃபிபோனாச்சி டூல் வந்துடும். சரியா, இப்படி எல்லா ஆப்ஷனுமே இதுலையும் இருக்குது. நாங்கள் இதுலையுமே யூஸ் பண்ணி கொள்ளலாம். சரியா, கேன்சல் பண்ணலாம். சரி, இப்போ ஃபியூச்சர் ரேட்டு போகும். ஸோ ஸ்பாட் ரேட்டில் எல்லாம் விளங்கிட்டா? ஓகே, ஸ்பாட் ரேட்டில் எல்லாம் விளங்கிட்டா? சொல்லுங்க அப்போ குயிக்கா. டவுட்ஸ் எதுவும் இருக்கா ஸ்பாட் ரேட்டில்? இதில் கலர்ஸ் மாற்றுறது தான் இருக்குது. வேணும்னா நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஜஸ்ட் அந்த அதாவது இந்த க்ரீன் ரெட் தானே நாங்கள் இப்போ டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறது. அந்த கலர்ஸை மாற்றணும் என்றாலும் நீங்கள் இதில் ஜஸ்ட் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற ப்ரெஃபரன்ஸுக்கு வந்துட்டு இதில் கேட்கும் என்னென்ன ஆப்ஷனில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் கேட்கும். ஸோ இதில் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். சரியா, கேண்டில்ஸில் கலரும் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்குள்ளே இருக்கும் லே அவுட், கே லைன் ஆர்டர் லே அவுட். ஓகே, இதில் வேறு ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு. பெரும்பாலும் நாங்கள் இதில் ஒன்றும் செய்ய மாட்டோம். ப்ரிஃபரன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். இதில் அந்த ட்ரேடிங் கலர் சேஞ்ச் பண்ணுறத காணல போல. பொட்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுறதுனால ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் போல பொட்ஸை பற்றி. அது கலர்ஸை காணல. ரைட், ஸோ இப்படி நாங்கள் வந்து கலர்ஸை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ரைட், ஓகே. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் சொன்னால் ஃபியூச்சர் ட்ரேட்டுக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபியூச்சர் ட்ரேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. இப்போ ஹோமில் இருக்கிறோம். சரி, அப்போ நம்மகிட்ட $49 இருக்குன்னு வைக்கிறோம். சரி, இது எதில் இருக்குது? ஸ்பாட்டில் இருக்குது, அதாவது ஸ்பாட் வாலெட்டில் இருக்குது. இப்போ நான் இங்கே ஃபியூச்சர் ரேட் பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இதுக்கு பக்கத்தில் இடத்துல பாருங்க. அப்போ ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது தானே, ஃபியூச்சரை கிளிக் பண்ணுறது. ஓகே, ஃபியூச்சருக்கு போய்தான். ஃபியூச்சருக்கு போனால் அதே மாதிரி தான் பாருங்கள். எந்த பேலன்ஸ் வந்து இங்கேயுமே 0வாக தான் நிற்குது. அப்போ எந்த யூஎஸ்டிடி எங்கே இருக்குது? ஸ்பாட் வாலெட்டில் இருக்குது. அப்போ ஸ்பாட் வாலெட்டில் இருக்கக்கூடிய யூஎஸ்டிடியை நான் ஃபியூச்சர் வாலெட்டை கொண்டு வரணும். அப்போ என்ன செய்யறது? ஜஸ்ட் நம்ம அங்கே என்ன செஞ்சோமோ அதே மாதிரி தான் இதை கிளிக் பண்ணுறது. அந்த ஜஸ்ட் அந்த 0வில் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் வரப்போகுது. ஸோ இதில் பாருங்க எங்களோட யூஎஸ்டிடி எங்கே இருக்குதுன்னு சொன்னால் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகேமோ அதே மாதிரி தான் இதை கிளிக் பண்ணுறது. நான் ஃபியூச்சர் ஸ்பாட் வாலெட்டில் இருக்குது. அப்போ ஸ்பாட் வாலெட்டில் இருக்கக்கூடிய யூஎஸ்டிடியை நான் ஃபியூச்சர் வாலெட்டை கொண்டு வரணும். அப்போ என்ன செய்யறது? ஜஸ்ட் நம்ம அங்கே என்ன செஞ்சோமோ அதே மாதிரி தான் இதை கிளிக் பண்ணுறது. அந்த ஜஸ்ட் அந்த 0வில் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் வரப்போகுது. ஸோ இதில் பாருங்க எங்களோட யூஎஸ்டிடி எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இந்த ஸ்பாட் வாலெட்டில் இருக்குது. அப்போ ஃப்ரம் ஸ்பாட் டு யூஎஸ்டிடி வாலெட்டை கொண்டு வர போகிறோம். சரியா, ஓகே. மேக்ஸிமம், ஸோ சாரி மேக்ஸிமம்னா நான் எவ்வளோ யூஎஸ்டிடி கொண்டு வரணுமோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் கிளிக் பண்ணுறேன். கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தேன்னு சொன்னால் இப்போ எனக்கு இங்கே வரணும் இந்த வாலெட்டில் அந்த காசு எல்லாமே வந்துட்டு யூஎஸ்டி ஸ்பாட் வாலெட்டில் இருக்குது. அப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணுறது நான் ஃபியூச்சர் வாலெட்டை ஸ்பாட் வாலெட்டில் இருக்குது. அப்போ ஸ்பாட் வாலெட்டில் இருக்கக்கூடிய யூஎஸ்டிடியை நான் ஃபியூச்சர் வாலெட்டை கொண்டு வரணும். அப்போ என்ன செய்யறது? ஜஸ்ட் நம்ம அங்கே என்ன செஞ்சோமோ அதே மாதிரி தான் இதை கிளிக் பண்ணுறது. அந்த ஜஸ்ட் அந்த 0வில் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் வரப்போகுது. ஸோ இதில் பாருங்க எங்களோட யூஎஸ்டிடி எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இந்த ஸ்பாட் வாலெட்டில் இருக்குது. அப்போ ஃப்ரம் ஸ்பாட் டு யூஎஸ்டிடி வாலெட்டை கொண்டு வர போகிறோம். சரியா, ஓகே. மேக்ஸிமம், ஸோ சாரி மேக்ஸிமம்னா நான் எவ்வளோ யூஎஸ்டி கொண்டு வரணுமோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் கிளிக் பண்ணுறேன். கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தேன்னு சொன்னால் இப்போ எனக்கு இங்கே வரணும் இந்த வாலெட்டில் அந்த காசு எல்லாமே வந்துட்டு யூஎஸ்டிடி எல்லாமே இங்கே வந்துட்டு. ஓகே, இப்போ நான் ட்ரேட் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஓகே, இதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு வருவோம் என்ன. ரைட், ஸோ மேலே இங்கே இருக்கிறது வந்து நான் பேரை செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய இடம். சரி, இது வந்து பேரை செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய இடம். ஸோ ஜஸ்ட் நான் இந்த பேரை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இதில் ஷோ ஆகும். ஸோ இதில் நான் பை பண்ண போகிறேன்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிளாக நான் இதில் சர்ச் பண்ணி எடுக்கலாம். சரி, நான் ஃபார் எக்ஸாம்பிளாக பிடிசி ட்ரேட் எடுப்போம். பிடிசி, ஸோ பிடிசி பண்ணோடனே 1008 பேர் இருக்குதுன்னு 6 பேரா 7 பேர்கிட்ட இருக்குது போல.
ஆறு பேர் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பிடிசி யூஎஸ்டி தான் தேவை. யூஎஸ்டி கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கரண்டாக இந்த மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ரைட், இப்போ இது வந்து பேரை செலக்ட் பண்ணுற இடம்னு சொல்லிக்கிறோம். ரெண்டாவது இவ்விடத்துல க்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இவ்விடத்துல 20 என்னது 125 போட்டிருக்குது. இங்கெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா எம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இதுல க்ரோஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறது என்னன்னா, இங்க வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணக்குள்ள மார்ஜின் ரேஷியோ அப்படின்னு சொல்லி கொண்டு வரேன். இப்போ நான் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். மார்ஜின் ரேஷியோ அப்படின்னு சொல்லி போட்டு கொண்டு வரப்போகுது. இந்த மார்ஜின் ரேஷியோ எப்படி கால்குலேட் ஆகும்னு சொன்னா, க்ரோஸ் மோட்ல வச்சிருந்தோம்னா இந்த வாலெட்ல இருக்கக்கூடிய $49க்கும் சேர்த்து தான் எனக்கு மார்ஜின் ரேஷியோ வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதே மாதிரி லிக்விடேஷன் ப்ரைஸ்ங்கிறதுமே ஃபிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம அதை லைவாக பார்ப்போம். சரியா, காட்டுறேன் இப்போ எல்லாத்தையுமே. அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த 125x அப்படின்னு சொல்றது இதுதான் லிவரேஜ். நாங்கள் படிச்ச லிவரேஜ். இப்போ நான் லிவரேஜ் மாற்றணும்னா ஜஸ்ட் இவ்விடத்துல கிளிக் பண்ணிட்டு பாருங்க, கீழே மாற்றி கொள்ளலாம். ஜஸ்ட் 10 லிவரேஜ் வைக்கலாம், 20 லிவரேஜ் வைக்கலாம், 100, 100, 50 எல்லாத்துலேயுமே வைக்கலாம். சரி, அப்போ நம்ம இங்கே வந்து 25ல வைப்போம். சரி, 25ல வச்சுட்டோம். ஓகே, இப்போ இங்கால பக்கம் இருக்கிறது எம். இதுல மல்டி அசெட் சிங்கிள் அசெட் என்று இப்போ மல்டி அசெட் சொன்னா உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கிறது. பிட்காயின் இருக்கும், பிஎன்பி இருக்கும், அது எல்லாத்தையுமே வச்சு ரெட் பண்றேன். ஸோ நம்மள்ட்ட இருக்கிறது என்ன, சிங்கிள் அசெட். சிங்கிள் அசெட் மீன் யூஎஸ்டி மட்டும் தான் நீங்க அப்போ நம்ம சிங்கிளா சூஸ் பண்ணோம். ஓகே, எஸ் செலக்ட் பண்ணிட்டோம். ரைட், இப்போ இதுல அதே மாதிரி தான் ஸ்பாட்ல பார்த்த மாதிரி லிமிட் ஆர்டர் இருக்குது. அப்போ லிமிட் ஆர்டர். ஸோ லிமிட் ஆர்டர் என்றால் எனக்கு எவ்வளத்துல ப்ரைஸ் வந்தா ட்ரிகர் ஆகணும் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ லிமிட் ஆர்டர் நம்ம போடுமே சும்மா 58,100 வரக்குள்ள எனக்கு வந்து பை பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் இடத்துல போடுவோம். சரியா, இதுல அமௌண்ட்ல சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று வரப்போகுது. ஏனெண்டா பிரச்சனைண்டா கொஞ்சம் கால்குலேட் பண்ணணும். இப்போ அல்லது நீங்க இதுல ஸ்க்ரோல் பண்ணியும் எடுக்கலாம். சில ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பார்க்கணும், இந்த கோஸ்ட் அப்படின்னு சொல்லி தானே. இந்த கோஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா ஓகே, உங்களுக்கு எவ்வளவு நம்ம இந்த ரேட்டுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ கோஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வரோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து $5 தான் இந்த ரேட்டுக்கு வைக்க போறேன்னா எனக்கு இவ்விடத்துல வச்சா காணுவேன் 4.76 வருது. 4.76 தான். $5 $5 கொண்டு வரையிலுமோ சரியா பார்ப்போம். போடுங்க போட்டு 500 250 இப்போ 120 125 130 180 இல்லை, அப்போ 150 இதுதான் மேக்ஸிமம். 4.74 தான் எனக்கு மேக்ஸிமம் இதில் வைக்கலாம். $5 கிட்ட வரல. அப்போ இதுதான் எனக்கு ஒரு எஸ்டிமேட்டாக வருது. சரியானே, $4 இப்போ நான் வச்சு இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் லோங் எடுக்க போறேன்டா. இப்போ நம்மளுக்கு தெரியும் லோங்குன்னு சொன்னால் என்ன, பை பண்ண போகிறோம். பை பண்ணினா என்ன செய்யணும், மார்க்கெட் அதுல இருந்து மேலே போனால் தான் எங்களுக்கு ப்ராஃபிட் வரும். என்ன, இப்போ நான் வந்து இவ்விடத்துல பை பண்ணேன்னு சொன்னால் இதுக்கு மேலே மார்க்கெட் போனால் தான் எனக்கு ப்ராஃபிட் வரப்போகுது. பையை கிளிக் பண்ணேன்டா. அதே மாதிரி பாருங்க, இதுல ஷார்ட் அப்படின்னு சொல்லியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பாருங்க, இதுல அது ரெண்டுமே போட்டிருக்காங்க. பையும் போட்டிருக்குது, லோங்கும் போட்டிருக்குது. பை என்று சொன்னா லோங், செல் என்று சொன்னா ஷார்ட். அப்ப ரெண்டுமே எங்களுக்கு தந்துதான் நிற்கிறாங்க. ரைட், ஓகே. இதுல எனக்கு இங்க வந்து லிமிட் ஆர்டர் செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ப்ரைஸுக்கு வந்தா பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறோம். கீழே அமௌண்ட்டை போட்டுக்கிறோம். இதுதான் தேவையில்லை. சரி, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்றாங்க. ரைட், இப்போ இதில் கீழே இவ்விடத்துல வந்து DPSL என்று இருக்குது, அதாவது டார்கெட் ப்ரைஸ் ஸ்டாப் லாஸ், அது ரெண்டும் இருக்குது. அடுத்தது ரிடியூஸ் ஒன்லி என்று இது. ஸோ இது வந்து செலக்ட் பண்ண தேவையில்லை. சரியா, இது கொஞ்சம் அமௌண்ட் கூட இருந்தால் பண்ணலாம். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நாங்கள் இதில் செட் பண்ண போகிறது சம்டைம் எல்லாருமே ரேட் ஓப்பன் பண்ண முதல்ல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறோம். சரியா, நான் அப்படி செட் பண்ணுறதில்ல. இப்போ இதை கிளிக் பண்ண முடியும். சரி, ஓகே. இது வந்து price to market price is the take profit and loss order. சரி, 4.64 எனக்கு கோஸ்ட் ஆகுது. இங்கே பார்க்கணுமா கோஸ்ட், என்ன ரேட் ஓப்பன் பண்ண போறீங்களோ அந்த ரேட்டுக்கு நேரியாக பார்க்கணும் எவ்வளோ கோஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி. சம்டைம் டிஃப்ரெண்டாக மாறும் ரெண்டும். சரியானே, ஓகே. இப்போ இதில் இப்போ நம்ம வந்து என்ன செய்ய முடியுச்சுன்னா ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணுவோம். வேண்டாம், பிடிசி கீழே வர மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஷார்ட் பொசிஷன் வந்து ஓப்பன் பண்ணுவோம்.
லாங்கே ஓப்பன் பண்ணுவோம். சரியா, லாங்கே ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, லாங் நான் எவ்வளோ ஓப்பன் பண்ணுறேன்டா ஜஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து மார்க்கெட் ப்ரைஸை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ எவ்வளோக்கு நான் ரேட் ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொன்னால் 250 எத்தனை போட்டுருந்தேன் 200 150. ஓகே, இப்போ நான் இவ்விடத்துல ட்ரேட் எடுக்க போகிறேன். ஜஸ்ட் இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இவ்விடத்துல வச்சு பை பண்ணுறேன். ஓகே, பை பண்ணிட்டேன்னா பை பண்ண நடக்கும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே பொசிஷன் ஓப்பன் ஆகிடும். இப்போ பாருங்க, இப்போ பொசிஷன் ரன்னிங்கில் இருக்குது. இதில் இவரை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இந்த ரேட் வந்து க்ளோஸ் ஆகும். சரியா, ரெண்டாவது ஆப்ஷன் டிபி அண்ட் ஸ்டாப் லாஸ், அதாவது டார்கெட் ப்ரைஸ் என்ன இருக்கணும் அல்லது ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கணும்னு சொல்லி பார்க்குறது. மூன்றாவது லிவரேஜ். ஸோ லிவரேஜில் நாங்கள் கை அடிக்க மாட்டோம், டிபி செட் பண்ணோம் அல்லது ஸ்டாப் லாஸ் செட் பண்ணோம் அல்லது இந்த ரேட்டை வந்து க்ளோஸ் பண்ணோம். அடுத்தது இந்த டேக் ப்ராஃபிட் எடுக்கணும்னு சொன்னால் ஜஸ்ட் இவரை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் ஒரு பாப்அப்பில் டேக் ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி வரப்போகுது. சரியான, இந்த ஷேரிங் பட்டனை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் எனக்கு அதை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, சிம்பிள். இப்போ எனக்கு வந்து இந்த ரேட் வந்து என்ன ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் இடத்துல பாருங்க, இந்த மார்ஜின் ரேஷியோ ஒன்று இருக்குது, இந்த லிக்விடேஷன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. என்ன, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மார்ஜின் ரேஷியோ, ரெண்டாவது லிக்விடேஷன் ப்ரைஸ். இப்போ இது ரெண்டையுமே விளங்கப்படுத்துன்னு பாருங்க, அப்படி வச்சு விளங்கப்படுத்துவோம். இப்போ லிக்விடேஷன் ப்ரைஸ் என்று சொன்னால் இந்த ப்ரைஸுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் இந்த மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது இந்த ப்ரைஸுக்கு வந்துட்டுன்னு சொன்னால் இந்த பொசிஷன் டோட்டலாக க்ளோஸ் ஆகும். இந்த பொசிஷன் டோட்டலாக க்ளோஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். அப்படி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் என்ன அர்த்தமாமெண்டா, இந்த வாலெட்டில் இருக்குதானே இந்த $50 $49 இருக்குதானே, அந்த $49 லாஸ் ஆகிடும். இந்த ப்ரைஸுக்கு வந்தால் இந்த $49 லாஸ் ஆகிடும். சரியானே, ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது இந்த மார்ஜின் ரேஷியோ. இந்த மார்ஜின் ரேஷியோ நம்ம ரேட் பண்ண போகல எப்பயுமே 5%க்கு கீழே இருக்கிற மாதிரி பார்க்கணும். 5%க்கு மேலே போகல எனக்கு வந்து ரிஸ்க்கு கூட. அப்போ 5%க்கு கீழே இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கொள்ளணும். இப்போ 10% ஆச்சுன்னு சொன்னால் இது ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் கலராக மாறிடும். 50% ஆச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ரெட் கலராக மாறிடும். ஸோ அப்படின்னு சொல்லி போகல எனக்கு ரிஸ்க்கு கூடன்ற அர்த்தம். சரியா, இப்போ மார்ஜின் ரேஷியோ எப்பயுமே 5%க்கு கீழே இருக்கணும். மூன்றாவது விஷயம், இந்த லிக்விடேஷன் ப்ரைஸ் நான் இப்போ சொல்லியிருந்தேன். அந்த லிக்விடேஷன் ப்ரைஸ்ங்கிறது இந்த வாலெட்டில் எவ்வளவு காசு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது வந்து ஷோ ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ரைட், இப்போ ஓகே, இப்போ ரேட் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதில் இதுக்கு போவோம், இந்த டார்கெட் ப்ரைஸுக்கு போவோம் அல்லது ஸ்டாப் லாஸுக்கு போவோம். நம்ம ஜஸ்ட் என்ன செய்ய முடிச்சுன்னா அதை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிட்டோமா, ஓகே, வருது. இப்போ இதில் இந்த பொசிஷன் ஸ்டாப் லாஸ் அண்ட் டிபின்னு சொல்லி தானே அதை கிளிக் பண்ணிட்டோம். இப்போ இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஆர்ஓஐயின் அடிப்படையில், சரியா, ஆர்ஓஐயின் அடிப்படையில் நான் பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறது அல்லது ஆர்ஓஐயின் அடிப்படையில் பொசிஷனுக்கு வந்து டார்கெட் ப்ரைஸ் வைக்கிறது. ஜஸ்ட் ஆர்ஓஐன்றது சிம்பிள் தான். இப்போ இதில் நான் இடத்துல 100 போட்டேன்னு சொன்னால் எனக்கு இந்த ப்ரைஸ் வரக்கூடிய இடத்துல ஒரு ப்ரைஸ் வருங்க. இங்கே நம்ம இங்கே கிளிக் இந்த டைப் பண்ண உடனே இங்கே ஒரு ப்ரைஸ் வருதானே, இந்த ப்ரைஸ் வரக்குள்ள இந்த பொசிஷன் க்ளோஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். அந்த டைம் எனக்கு லொஸ் எவ்வளோ வந்துச்சுன்னா இவ்விடத்துல காட்டுவாங்க. இப்போ நான் 100%னா இந்த மார்ஜின் எவ்வளவோ அதுதான் 100%. இப்போ இந்த மார்ஜின் $100 இருந்துச்சுன்னா இங்கே நான் 100 டைப் பண்ணேன்னு $100 லொஸ் ஆகும். ஏன்னா 100% லொஸ். இப்போ நாங்கள் எப்பயுமே ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்ணோம்னு சொன்னால் நாங்கள் எங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி எங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே போடுறோமோ அதுதான் எங்களோட டார்கெட் ப்ரைஸாக வரும். அப்போ எனக்கு ROIயில் செட் பண்ணே இல்லாது. அப்போ நான் என்ன செய்வேன்னா ஜஸ்ட் ஸ்டாப் லாஸில் ட்ரிகர் ப்ரைஸில் போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் போடுவோமே 57,985க்கு வந்த உடனே இந்த பொசிஷன் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகணும்டா. இந்த ப்ரைஸுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் இந்த பொசிஷன் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். எனக்கு இவ்வளோ லோஸும் வரும், இவ்வளோ லோஸ் வந்து வரும். ஓகே, இது வந்து ஸ்டாப் லாஸ். அப்போ ஸ்டாப் லாஸ் வந்து இப்படி தான் போடுறது. இரண்டாவது டேக் ப்ராஃபிட். ஸோ டேக் ப்ராஃபிட்ன்றது இந்த பிட்காயின் எவ்வளத்துல போனால் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக நான் போகிறேனே 58,500க்கு போகணும், எனக்கு அவடத்துல வச்சு நான் டேக் ப்ராஃபிட் எடுக்கணும்டா. அவடத்துக்கு போகல எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும். இவரது க்ரீன் கலராக வருது, இவ்வளோ ப்ராஃபிட் வரப்போகுது. சரி, இவ்வளோ ப்ராஃபிட்டும் வரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இவரத்துல நம்ம ஃப்ரெண்டையுமே போட்டுட்டு என்ன செய்யணும்டா. ஃபார் எக்ஸாம்பிள் அவடத்துல நான் வந்து 57,950 போடுறேன். போட்டுட்டு இப்போ கன்ஃபார்ம் இந்த பட்டனை கட்டாயம் கிளிக் பண்ணணும். கன்ஃபார்மை கிளிக் பண்ணி விட்டோம்னு சொன்னால் என்ன செய்யணும்டா, ஓகே, இந்த ப்ரைஸ் வந்து இங்கே செட் ஆகிடும். பாருங்கள், இந்த ப்ரைஸ் வந்து இங்கே செட் ஆகிடுச்சு.
அப்ப இந்த பிரைஸுக்கு வரக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பொசிஷன் க்ளோஸ் ஆகும். சரியா? அப்ப ஸ்டாப் லாஸ் வந்து கட்டாயம் செட் பண்ணீங்க. டேக் ப்ராஃபிட் செட் பண்ணலன்றாலும் சரி, கட்டாயமா ஸ்டாப் லாஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணணும். ரைட்? ஓகே. ஏன்னா சடனா மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா என்ன செய்யும்? பாரி ஒரு லாஸ் நாங்க ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். சரியானே? ஓகே. அப்ப இதுதான் ஸ்பாட் ரேட்ல இருக்கிறது. அடுத்தது இந்த பெட் 6க்கு விளங்க மாட்டா, இந்த மார்ஜின் ரேஷியோ லிக்விடேஷன் பிரைஸ் விளங்க மாட்டா, நம்ம அதை பின்னால பார்ப்போம். சரியா? மற்ற பெட்ஸும் இருக்கிறதால தான் நான் இடத்துல சொல்றேன். பெட் 6க்கு விளங்காது, நம்ம அதை பின்னால பார்ப்போம். நான் சொல்லி தரேன் பின்னால லிக்விடேஷன் என்றா எப்படி வருது, மார்ஜின் ரேஷியோ என்றா எப்படி வருது இல்லை சொல்லி. ஓகே ரைட். ஸோ இதுல இவ்வளவு தான். இதுல இப்ப இதையும் காட்டுவோமே. இந்த சைஸ் என்று சொல்லி தானே, சைஸ் என்று சொல்றது இந்த 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 $4 இந்த 25ஆல பெருக்கினீங்கன்னு சொன்னா இந்த சைஸ்ங்கிற யூஸ்டி வரும். அப்ப இதுல $24 மிச்சம் இருக்கிற $112 வந்து பைனான்ஸோடையது. சரியா? ஓகே. வேற இதுல உங்களுக்கு என்ன காட்டணும்? இது என்ட்ரி பிரைஸ், இது மார்க்கெட் பிரைஸ், இது லிக்விடேஷன் பிரைஸ், மார்ஜின் ரேஷியோ, மார்ஜின் இது நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோம்ன்ற மார்ஜின், இது வந்து சைஸ், டோட்டலா எவ்வளவு சைஸுக்கு ரேட் ஆகுது ரன்னிங் அப்படின்னு சொல்லி பாக்குறது. அப்ப இவரை கிளிக் பண்ண சொன்னா அந்த ஷேரிங் பண்ண ப்ராஃபிட் கார்டு வரும். சரியானே? இதுல வேற ஓகே வேற ஒன்றும் இல்லை. இப்ப நம்ம இந்த பொசிஷனை ஓகே இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவோம் நம்ம. சரி, இப்போ நான் க்ளோஸ் பண்ணேன்னு சொன்னா இவ்வளோ $12 எனக்கு க்ளோஸ் ஆகும். சரியானே? ஓகே க்ளோஸ் பண்ணிட்டோம். சரி, இப்போ இந்த பொசிஷன் வந்து க்ளோஸ் ஆயிட்டு. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இப்போ பை தான் எடுத்திருந்தேன். இப்போ செல் பொசிஷன் ஓப்பன் பண்ணி பார்க்க போறேன். செல் பொசிஷன் ஓப்பன் பண்ண போறேன். செல் பொசிஷன் எடுக்க போறேன்னு சொன்னா இப்போ மார்க்கெட்லேயே எடுக்கிறேன். அதே சரி, நான் லிமிட்ல போட எடுக்கல, ஜஸ்ட் மார்க்கெட்லேயே எடுக்கிறேன். அதே மாதிரி ஒரு 125 போடுவோம். ஸோ $4 எனக்கு வரப்போகுது, மார்ஜினா வரப்போகுது. இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா செல்ல கிளிக் பண்றேன். சரியா? ஓகே. செல்ல கிளிக் பண்ணி விட்டேன்னு சொன்னா கிளிக் பண்ணப்படலையா? ஓகே சரி, இப்போ நம்ம செல்ல கிளிக் பண்ணிட்டோம். செல்ல கிளிக் பண்ணி விட்டோம்னு சொன்னா எனக்கு அதே மாதிரி தானேயும், பட் ஒரு விஷயம் தான் இங்க டிஃப்ரெண்ட் ஆகுது. என்னன்னு சொன்னா இந்த லிக்விடேஷன் பிரைஸ் அப்படின்றது. இந்த லிக்விடேஷன் பிரைஸ் இங்க எப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்ப எனக்கு 82,000 போகுதோ அந்த டைம்ல இந்த பொசிஷன் வந்து ஃபுல்லா க்ளோஸ் ஆகும். சரியா? இதுல வேற ஒன்றுமே இல்லை, எல்லாம் சேம் தான். லிக்விடேஷன் பிரைஸ் மட்டும்தான் எனக்கு டிஃப்ரெண்டாக போகுது. சரியானே? இப்படி வச்சுட்டு இவ்வளோ சார்ட்டை பாக்குறதுக்கு பைனான்ஸ் வந்து ஈஸியா இருக்குது. இங்க வரும் இவத்துல கீழே உங்களுக்கு ஒரு பார் ஒன்று விளங்குதா? ஜஸ்ட் இந்த பாரை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சார்ட் வந்து இப்படி வரும். அப்ப இதுதான் 5 மினிட்டுக்குரிய சார்ட். பாருங்க, 5 மினிட், 3 மினிட், 1 மினிட், 30, 2 hours, 4 hours. ஸோ இதெல்லாமே சார்ட்டா இருக்கு. இப்படிதான் நம்ம சார்ட்டை பார்ப்போம். அல்லது பெருசா பார்க்கணும்னு சொன்னா இங்க இருக்கிற இந்த கேண்டில் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, சரி, இந்த கேண்டில் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த பெரிய சார்ட்டை நாங்க பார்க்கலாம். சரியா? சரி, இவ்வளவுதான் இதுல நாங்க பார்க்க வேண்டிய விஷயம். ரைட்? ஓகே, நம்ம இதே இமெயில் இடத்துல க்ளோஸ் பண்ணுவோம். சரியா? டவுட்ஸ் இருக்குதா உங்களுக்கு இதுல எதுவும்? ஸ்பாட் ட்ரேடிங்ல ஸ்கல்ப் பண்ணிருப்பா? இல்ல, ஸ்பாட் ட்ரேட்ல ஸ்கேல் பண்ணல. வீடியோஸ் ஃபுல்லா பார்த்துட்டீங்களா ரெக்கார்டிங்? நானா சார்? ஓ இன்னும் பார்க்கல சார். பண்ணிட்டீங்க? அதுல சொல்லி வீடியோல மென்ஷன் பண்ணிக்கிறேன் என்னென்ன ரேட் வந்து எதுக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஓகே சார். ஓகே, அப்ப நம்ம இடத்துல இந்த பொசிஷனையுமே க்ளோஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ எனக்கு இந்த டோட்டலா இவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டு. ஓகே, இப்ப இதுல வேற என்ன காட்டணும்னு சொன்னா, ஓகே இதுல இதை மட்டும் சிம்பிளா காய்ச்சி விடும். இந்த ஃபண்டிங் ரேட். சரியா? ஃபண்டிங் ரேட் வந்து கொஞ்சம் பெரிய விஷயம் உண்டு, கொஞ்சம் டீப்பா பார்த்தா நல்லா இருக்கும். பட் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஃபண்டிங் ரேட்ல எனக்கு இதை பாருங்க +0.005 இருக்குது. இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? அதாவது ஜஸ்ட் நீங்க இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அதுல ஷோ பண்ணுவாங்க. ஓகே, அதுல ஷோ பண்ணலாம். நானே சொல்லிடுறேன் சிம்பிளா. இதுல பிளஸ்ல ஃபண்டிங் ரேட் இருந்துச்சுன்னா பிளஸ்ல ஃபண்டிங் ரேட், இப்போ இது வந்து பிளஸ்லான்னு இருக்குது. பிளஸ்ல இருந்தா பிளஸ் போடுறோம், நாங்க பிளஸ்ல இருந்தா பிளஸ் போடுவேன். 5 போட்டா எங்களுக்கு தெரியும் 5, அதாவது எங்கள்கிட்ட இருப்புல இருக்குதுன்னு சொல்லி முன்னுக்கு பிளஸ் போட்டு காட்ட மாட்டேன் வேணா சம்டைம். ஸோ அதே மாதிரி இங்க வந்து முன்னுக்கு ஒரு பிளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? ஓகே, இது பிளஸ்ல இருந்தா என்ன அர்த்தம் சொன்னா மார்க்கெட்ல ஷார்ட் எடுக்கிறவங்களோட வீதம் கூடன்னு அர்த்தம். சரியா? ஷார்ட் எடுக்கிறவங்களோட வீதம் கூடன்னு அர்த்தம். இது மைனஸ்ல இருந்துச்சுன்னு சொன்னா மார்க்கெட்ல லாங் எடுக்கிறவங்களோட வீதம் கூடன்னு அர்த்தம்.
இது ஜீரோவில் இருந்துச்சுன்னு சொன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் நியூட்ரல்லைக்கு அர்த்தம். இப்போ இது கிட்டத்தட்ட இந்த 0.0005ன்றது கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து நியூட்ரல்ல இருக்குது. சரி, மார்க்கெட் நியூட்ரல்ல இருக்குதுன்னு அர்த்தம். சரியானே? ஓகே. இதுல இந்த ஃபண்டிங் ரேட் எவ்ரி 8 ஹவர்ஸுக்கு ஒருக்கா, சரியா, 8 ஹவர்ஸுக்கு ஒருக்கா டிடெக்ட் ஆகும் உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து, அல்லது 4 ஹவர்ஸுக்கு ஒருக்கா டிடெக்ட் ஆகும். சரியா, டிபெண்ட் ஆன் த மார்க்கெட்ல என்ன ஒலியூம் ரேட் ஆகுதோ அந்த ஒலியூமுக்கு ஏற்ற மாதிரி தான் எனக்கு இந்த இது இருக்க போகுது. சரிதானே? ஓகே. அப்ப ஃபண்டிங் ரேட்ன்றது இதுதான். ஸோ ஃபண்டிங் ரேட்டை பார்த்தும் நாங்க பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு விஷயம், இந்த ஃபண்டிங் ரேட்ல நம்ம லோன்ல எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளா நான் லோன் எடுத்துக்கிறேன், பட் மார்க்கெட்ல வந்து ஃபண்டிங் ரேட் வந்து மைனஸ்ல இருக்கிறது வைப்போம். ஸோ மைனஸ்ல இருந்தா எல்லாரும் லோன் எடுக்கிறாங்க, நானும் லோன் எடுத்துக்கிறேன். இப்போ மார்க்கெட்ல பிளஸ்ல இருக்குதுன்னு சொன்னா நான் என்ன செய்வேன்டா, ஒரு அமௌண்ட்டை வந்து பே பண்ணுவேன் லோன் ஷார்ட் பொசிஷன் ஓபன் பண்ணிக்கிறாங்களுக்கு. சரியா, இப்படிதான் ஃபண்டிங் ரேட் ஒர்க் ஆகும். அதாவது லாங் பொசிஷன் எடுக்கிறவங்களை விட ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறவங்களோட அளவு கூடையாக இருந்துச்சு என்று சொன்னா இந்த லாங் பொசிஷன் ஓபன் பண்ணிக்கிறார்கள் ஷார்ட் பொசிஷன் ஓபன் பண்றாங்களுக்கு சின்னதா ஒரு பேமெண்ட் பே பண்ணுவாங்க. சின்ன கட்டும் சின்ன ஆயிக்கும் 0.0005 அல்ல 0.01 ஆயிக்கும். எப்ப இந்த நெகட்டிவ் ரேஞ்ச் கூட கூட இப்போ நெகட்டிவ் ரேஞ்ச் 2 ஆக இருந்துச்சுன்னு சொன்னா ஃபீஸ் வந்து கூட போகும். அந்த ஃபீஸை கால்குலேட் பண்றது எங்கட மார்ஜின்ல இருந்தான் கால்குலேட் பண்ணப்படும். சரி, இதெல்லாம் பெருசா குழம்பிக்கொள்ள தேவையில்லை. சரி, இது சின்ன விஷயம் தான். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியணும் சொன்னா ரேட், இப்போ ஃபியூச்சர் ரேட் இப்போ ஹோம்ல இருக்குது, நீங்க ஃபியூச்சர் ரேட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணும் ஃபியூச்சரை கிளிக் பண்றது. பண்ண உடனே உங்களுக்கு பேரை சூஸ் பண்ண தெரியணும். ஸோ பேரை சூஸ் பண்ண தெரியணும், சூஸ் பண்ணுவீங்க. ரெண்டாவது க்ரொஸ்ல இருக்குதா ஐஎஸ்லோட்ல இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ க்ரொஸ்ல இருந்ததை சொல்லியிருந்தேன். ஸோ ஐஎஸ்லோட்ல இருக்கிறத சொல்லலை. ஐஎஸ்லோட் சொன்னா அதிலே போட்டிருப்பேன், நீங்க வாசிச்சு பார்க்கலாம். அப்ப நான் சொல்றேன், ஐஸ்லோட் என்ன சொன்னா நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோமோ, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி வந்து $100 என்ன, சாரி 100 இல்லை, $4 யூஸ் பண்ணினேன். இப்போ இந்த $4 மட்டும்தான் லிக்விடேஷன் ப்ரைஸ் கிளிக் ஆகும். ஆல்ரெடி எங்களுக்கு 33,000 சம்திங் என்னமோ ஷோ ஆயிடுச்சு இல்லையா? ஸோ நான் இப்போ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுக்கிறேனே, இதுக்கு எடுக்கிறேன், பை கொடுப்போம். ஸோ பை பண்ணப்பட்டுட்டு பொசிஷன் ஓப்பன் ஆயிட்டு இப்போ இதில் லிக்விடேஷன் ப்ரைஸை பாருங்க. அப்போ கன்னடம் எனக்கு 33,000 சம்திங் ஷோ ஆயிடுச்சு. இப்போ எனக்கு எவ்வளவு ஷோ ஆகுது? இதுக்கு பக்கத்துல என்ன இந்த 58,065 அப்படின்றதுக்கு பக்கத்துல தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 3,000 கிட்ட, ஒரு 1,000 2,000 கிட்ட கீழே விழுந்துச்சுன்னு சொன்னா இந்த ப்ரைஸை ஹிட் பண்ணும். அப்போ எனக்கு வந்து இவ்வளவும் லொஸ் ஆக போகுது. சரியா, இது என்னன்னு சொன்னா இந்த ப்ரைஸுக்கு, இந்த மார்ஜினோட அளவுக்குத்தான் இந்த லிக்விடேஷன் ப்ரைஸ் செட் ஆக போகுது. க்ராஷ் மோடுன்னு சொன்னா இதுல இருக்கிறதும் கால்குலேட் ஆகும், வாலெட்ல இருக்கிறதும் கால்குலேட் ஆகும், ரெண்டும் சேர்ந்து தான் இந்த ப்ரைஸுக்கு வரும். சரி, இது உங்களுக்கு சும்மா விளங்குற மாதிரி காட்டணும்னா இப்போ உங்களை காட்டுறேன். இந்த டிபி இருக்கு தானே, இந்த டிபிஎம் ஸ்டாப் லாஸையும் எடுக்கும். இதுல வந்து லிக்விடேஷன் ப்ரைஸ் எவ்வளவு? 55,927. இப்போ இதுல நம்ம ஸ்டாப் லாஸ் நம்ம 55,927 கிளிக் பண்ணா பாருங்க, ப்ளஸ் எவ்வளவு ஆகுது? ப்ளஸ் எவ்வளவு ஆகுது? நாங்கள் என்ன மார்ஜின் யூஸ் பண்ணிக்கிறோமோ நியர்லி அந்த மார்ஜின் கிட்ட தான் எங்களுக்கு லொஸ் ஆகும். அப்போ இந்த ப்ரைஸுக்கு வந்தால் இவ்வளவும் லொஸ் ஆகும்னு அர்த்தம். எதில்? ஐஸ்லோட் மோட்ல. ஓகே, இதை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, இப்போ இதை க்ரோஷ் மோட்டுக்கு போட்டு பார்ப்போம். ஸோ க்ரோஷ் மோட்டில் போட்டுட்டு அதே மாதிரி ஒரு லாங் எடுத்து இருந்தோம் லாங். ஸோ இதில் இப்போ பார்த்த மட்டும் சொன்னால் இந்த லிக்விடேஷன் ப்ரைஸ் எதுக்கு ஏற்ற மாதிரி வரப்போகுதுன்னு சொன்னால் எனக்கு இருக்கக்கூடிய இந்த மார்ஜின்லையும், சரியா, இந்த மார்ஜின்லையும் பேலன்ஸ் ஆகிருக்கக்கூடிய சைஸையும் வச்சு தான் இந்த இது வரப்போகுது. இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு இடத்துல 33,000 வந்துச்சு, அப்படிதானே? இப்போ 45,000 வந்துச்சு. ஏனெண்டா பாருங்க, மார்ஜின் ரேஷியோ டிஃப்ரெண்ட் ஆகிக்குது. மார்ஜின் ரேஷியோ கூட கூட லிக்விடேஷன் ப்ரைஸும் பின்னால வரும் கூடிக்கொண்டு. சரியா, அதை நம்ம வந்து வச்சுக்கணும். இப்போ லாங் பொசிஷன் எடுக்கிற மெடிசன்னா இந்த லிக்விடேஷன் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நல்லாவே கீழே கிடைக்கணும். ஷார்ட் பொசிஷன் எடுக்க போற மெடிசன்னா இந்த மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து லிக்விடேஷன் ப்ரைஸ் நல்லா மேலே இருக்கணும். சரியா, சிம்பிள், இவ்வளவுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஓகே, நம்ம இதையுமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணுவோம். அப்போ இந்த விஷயங்கள் விளங்கிச்சா? விஷயம் விளங்கிச்சா? ஓகே, நல்லா இருக்கும். டவுட்ஸ் எதுவும் இருக்குதா இதுல? ஓகே, அப்ப இவ்வளவுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். சரியானே?
எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஃபியூச்சர் ட்ரேடும் ஸ்பாட் ட்ரேடும் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இதில் வேற ஒன்றும் இல்லை பார்க்குறதுக்கு. நம்ம வேற ஒன்றும் இல்லை, எவ்வளோ தான் டோட்டலாக அவங்க சொல்லி தந்திருக்குது. மார்ஜின் ரேஷியோ, லிக்விடேஷன் ப்ரைஸ், ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறது, டிபி செட் பண்ணுறது, ப்ராஃபிட் கார்டு எடுக்கிறது எல்லாம் சொல்லி தந்திருக்குது. எனக்கு இப்போ இந்த ஃபியூச்சரை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இந்த ஃபியூச்சர் வாலெட்டையும் காட்டும், அதில் எவ்வளோ லொஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியும் காட்டும். இப்போ ஃபியூச்சர் வாலெட் எடுத்தேன்னு சொன்னால் இப்போ எனக்கு ஃபியூச்சரில் இவ்வளோ வந்து லொஸ் ஆயிடுச்சு அப்படின்னு காட்டும். பேலன்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். சரியா? இப்போ ஸ்பாட்டில் எடுத்தோம்னு சொன்னால் ஸ்பாட்டில் எனக்கு இவ்வளோ லொஸ் ஆயிடுச்சுன்ற காட்டுது. அதே மாதிரி இந்த 2.8 சொல்கிறது எதுண்டா, நாங்கள் அந்த கேஸ் வாங்கிட்டு செல் பண்ண போகல எல்லாம் செல் பண்ணப்படலை. இல்லை ஏண்டா எல்லாமே செல் பண்ணப்பட மாட்டாது. அப்படி எல்லாமே செல் பண்ணப்பட மாட்டா. ஒரு 0.0 கிட்ட அப்படி இருக்கும். இப்போ இதில் கேஸில் பாருங்க 0.08 இருக்குது. இதை கொண்டு போய் நான் திரும்ப என்ன செய்யலாம்டா செல் பண்ண இயலாது. அதில் காட்ட மாட்டான், அமௌண்ட்டில் காட்ட மாட்டான். அப்போ இதை எப்படி எடுக்கலாம்னு சொன்னால் சிம்பிள். இதில் மோக்குவாங்க, இதில் கன்வெர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே மிதிக்குதா, கண்ணுக்கு விளங்குதா கன்வெர்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இப்போ கன்வெர்ட்டில் கேஸில் இருக்குது. ஸோ கேஸை மேக்ஸிமம் கொடுக்குறது யூஎஸ்டி இவ்வளோ வரும். ஜஸ்ட் கொடுத்துட்டு கீழே இதை கன்ஃபார்ம் பண்ணி விட்டோம்னா ஓகே செல் பண்ண பட்டு. சரியா? இப்போ அவருமே இருக்க மாட்டார். இப்போ அவருமே என்ன செஞ்சு பார்த்துச்சுன்னா யூஎஸ்டிக்கு மாறிப்பார். சரியா? சிம்பிள். இப்போ இது வந்து யூஎஸ்டியாக இருக்கும். யூஎஸ்டியாக மாற்றிட்டாங்க. சரி, இவ்வளவு தான் எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தமான விஷயம். சரியா? இப்போ நான் இவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஃபியூச்சர்ல இருந்து ஸ்பாட்டுக்கு. சரி, ஓகே. வேற எதுவும் தெரியணுமா இதுல? சார் நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு எத்தனை அமௌண்ட் சார் டாலர் சார் இப்போ டிபாசிட் பண்ணணும்? உங்களுக்கு எவ்வளவு இயலுமோ அவ்வளவு போடுவோம். ஆனால் ரிஸ்க் சரிதானே? ரிஸ்க் எல்லாமே ரிஸ்க் தான். உங்களால் எவ்வளவுக்கு லொஸ் பண்ண இயலுமோ அவ்வளவு அமௌண்ட்டை போடுவோம். சரியா? சரி, நீங்க இப்ப சஜஸ்ட் பண்றேன்டா, இப்ப இவ்வளவு போட்ட நல்ல மண்டி நீங்க ஒரு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன்டா மினிமம். உங்களோட ஃபைனான்சியல் சம்பந்தமா எனக்கு தெரியாது. பட் சும்மா ஒரு கணக்குக்கு சொல்றேன். ஒரு $50 போட்டால் காணும். $50 போட்டு ஸ்பாட் ட்ரேட் பண்ணலாம். ஸ்பாட் ட்ரேட் பண்ணிட்டு அதில் வர ப்ராஃபிட்டை ஃபியூச்சரை கொண்டு ஃபியூச்சரில் ஜஸ்ட் $1 இருந்தாலும் ட்ரேட் பண்ணிடலாம். $1 வச்சு கொண்டு ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸ்பாட்டில் பண்ணணும் சொன்னால் மார்ஜின் கூட வேணும். அதை நான் ஆல்ரெடி சொன்னேன். மார்ஜின் எவ்வளோக்கு கூட இருக்குதோ அவ்வளோக்கு ப்ராஃபிட் எடுக்கலாம். இதில் ஸ்பாட்டில் அப்போ ஸ்பாட் வந்து ரிஸ்க்கும் குறைய ப்ராஃபிட்டும் குறைய உங்களோட மார்ஜின் சின்னதாக இருக்குங்களா. ப்ராஃபிட் கூட வேணும்னா மார்ஜின் கூட இருக்கணும். இப்போ ஃபியூச்சர் எடுத்தோம்னா ஃபியூச்சரில் ரிஸ்க்கு கூட ப்ராஃபிட்டும் கூட ரெண்டும் இருக்கு. ஓகேயா? வேற எதுவும் டவுட்? யாருக்கும் டவுட் இருக்குதா? பெச் 6 மட்டும் இருங்க, மற்றவங்க எல்லாம் லெஃப்ட் ஆகுங்க. டவுட் இல்லைண்டா. ஓகேயா? முடிஞ்சுதா? சரி, முடிஞ்சிட்டோம். இந்த எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தமா முடிஞ்சு. மிச்சவங்கெல்லாம் லெஃப்ட் ஆகுங்க. பெச் 6 மட்டும் இருக்க, மற்ற ஆகலாம் லெஃப்ட் ஆகுங்க. இதுல போட்டு ஸ்பாட்ல ரேட் பண்றது நல்லதுதான். எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கு சிமோல், அதாவது ஒரு $10 கொண்டு வந்து ரெண்டையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறது. ஃபியூச்சர்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறது, ஸ்பாட்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறது. ஒரு $10 காணும், அல்லது ஒரு $5 அல்லது ஒரு $2 $3 அதை வச்சு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுங்க. பை பண்ணுற, செல் பண்ணுற, லிமிட் ஆர்டர் செட் பண்ணி பார்க்குற, அப்படின்னு சொல்லி. ஓகே, இதில் அந்த ட்ரெயிலிங் ஸ்டாப்ல தான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ட்ரெயிலிங் ஸ்டாப்லஸ்ன்றது இந்த அந்த ட்ரெயிலிங் ஸ்டாப்லஸ் ஹிட் பண்ணினாலும் எனக்கு ப்ராஃபிட் வரணும். அதுதான் ட்ரெயிலிங் ஸ்டாப்லஸ்ன்னு சொல்றது. சரி, அந்த மூவ் பண்ணி கொண்டு போகும்போது எங்களோட என்ட்ரிக்கு மேலே வந்துட்டு சொன்னால் அது ட்ரெயிலிங் ஸ்டாப்லஸ்ன்னு சொல்லுவோம்.
ஓகே ஓகே டுடே கிளாஸ் அந்த ரெக்கார்ட் ஆகுது தானே, ரெக்கார்ட் ஆகினா யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க. ரைட். இப்போ பெச் 6 மட்டுமா இருக்குது. ஓகே பெச் 6 மட்டும் இருக்கிறோம். ரைட். இப்போ நம்ம இந்த தொடர்ந்து பார்ப்போமா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செய்யுமே, இல்லைண்டா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போமா? இப்போ ஆல்ரெடி 6 ஆயிட்டுது, என்ன செய்வோம்? ஃபண்டமெண்டல் குறைய பார்ப்போமா அல்லது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போமா? சொல்லும் வரைக்கும் நைட்டுக்கு அந்த 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 குறையோட சேர்ந்து முடிச்சுட்டு டெக்னிக்கல் தானே இப்போ எங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் பாருங்க, டெக்னிக்கல் இந்த ஃபண்டமெண்டல் முடிஞ்சு டோகோனமிக்ஸ் மட்டும் பார்க்கணும். ஸோ டோகோனமிக்ஸை ஃபண்டமெண்டலில் பார்த்துட்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி சரியா. அடுத்தது இதுலையும் பார்த்துடுவோம். சின்ன வயசு தானே. ஓகே. இப்போ இதில் சரி இவ்வளோத்தையும் பார்ப்போம். என்னென்னதை யூஸ் பண்ணுறேன் என்னோட சொல்லி பார்ப்போம். நான் தொழுவையும் போகணும் டைம் அப்போ
ஒரு 5 மினிட் பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணுவோம். சரியா? இப்படி நைட் கிளாஸ்ல பார்ப்போம். நம் எங்க கிளாஸ் தானே இப்படி நைட்டுக்கு. ஓகே, இதுல இருக்கிற ப்ரொஃபைல் சரியா? என்னோட ப்ரொஃபைல். ஸோ இதில் நான் 2 பண்ணோம். ஒன்று இந்த டார்க் தீம்ன்றது, இன்னொன்று வந்து ட்ராவிங் பேனல். ஸோ இதில் டார்க் தீமை நான் கிளிக் பண்ணிட்டு சொன்னால் இப்போ டார்க் தீம்லாம் இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணிட்டு சொன்னால் எனக்கு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் ஒயிட் கலருக்கு வரும். சரியா? லைட் மோட்டுக்கு வரும். ரெண்டாவது வந்து ட்ராவிங் பேனல். ஸோ இதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா இந்த சைட்டில் இருக்கிறதும் இந்த சைட்டில் இருக்கிறதுமே ஹைட் பண்ணப்படும். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ண தேவையில்லை. அடுத்து இதில் கீபோர்ட் ஷார்ட் கட் இருக்குது. ஸோ ஷார்ட் கட்டில் நாங்கள் எப்படி 10 லைன் போடுறது மற்ற விஷயங்கள் போடுறது அப்படின்னு சொல்லி இந்த ஷார்ட் கட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் தெரிஞ்சு போகலாம். சரியா? கிளிக் பண்ணிட்டேன் போல. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு மேல் லைனை பார்ப்போம். ஸோ மேலுக்கு இடத்துல இருந்து பாருங்க, நம்ம இதை தான் சொல்லுவோம் இந்த சர்ச் பார்ன்னு சொல்லுவோம். சரியா? சர்ச் பார், அதாவது நம்ம என்ன coin எடுக்க போகிறோமோ அதை இங்கேருந்து சர்ச் பண்ணி தான் எடுப்போம். சரியானே? ஓகே, இப்போ இதில் வந்து பிடிசி இருக்குது, இந்த சர்ச் ஐக்கானும் இருக்குது, பிடிசியும் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இந்த ப்ளஸ் ஐக்கானும் ஒன்று இருக்குது. இது எதுக்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம கிளிக் பண்ணி பார்த்துட்டு வருவோம். ஜஸ்ட் இதை வேற கிளிக் பண்ணிட்டு என்ன கோயினை நாங்கள் அனலைஸ் பண்ண போகிறோமோ, இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் தர பண்ணது முடிய என்னென்ன கோயின் அதாவது அனலைஸ் பண்ணி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அதை இதில் பார்க்கணும். இப்போ பிடிசி இருந்துச்சுன்னா பிடிசி யூஎஸ்டி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணா எனக்கு அந்த சார்ட் வருது. ஓகே, நான் இதை கிளிக் பண்ணிட்டு சொன்னால் சார்ட் வரப்போகுது. ஓகே, பண்ணிட்டேன்னா சார்ட் வந்துச்சு. சார்ட் வந்த பிறகு அடுத்து இந்த ப்ளஸ் ஐக்கான ஒரு இன்னொரு சார்ட்டோட பிடிசி சார்ட்டை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது. அது இவடத்துல எது இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா ஜஸ்ட் வேற கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிளாக எத்தீரியத்தோட சார்ட்டை பார்ப்போம். எத்தீரியத்தோட சார்ட்டும் பிடிசியோட சார்ட்டும் எப்படி ரெண்டுமே வந்து சேம் பேட்டர்னில் போதா, அது வந்து அது ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்க தான் எடுக்கிறது. கொஞ்சம் அட்வான்ஸாக அனலைஸ் பண்ண போகலாம், இதெல்லாம் தேவைப்படும். மற்றபடி தேவையில்லைங்க. சரியா? அப்போ இதில் பார்த்த முடிச்சுன்னா எஸ், கிட்டத்தட்ட 2 நிமிஷம் தான். அதே மாதிரி தான் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகும். ஏன்னா அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு போகும். இது வந்து எத்தீரியத்தோட சார்ட், பின்னால் கேண்டில்ஸில் இருக்கக்கூடியது பிடிசியோட சார்ட். சரியா? இப்போ எனக்கு எத்தீரியம் தேவை. ஓகே, இதுதான் ப்ளஸ் ஐக்கான். அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 1 hour 4 hour 1 day எல்லாம் இது சொல்லுவோம். நாங்கள் டைம் ஃப்ரேம்னு சொல்லுவோம். சரியா? டைம் ஃப்ரேம். ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் நான் பெரும்பாலும் நாங்கள் யூஸ் பண்ண வேண்டிய இந்த டைம் ஃப்ரேமில் நாங்கள் ரேட் பண்ணோம்னு சொன்னால் இப்போ அது வந்து டிபெண்ட் ஆன் உங்களோட அந்த ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து. இப்போ 5 மினிட் 15 மினிட் 1 மினிட் 3 மினிட் எல்லாம் நாங்கள் பண்ண போகிறது ஸ்கெல்ப் ரேட்டுக்கு ஸ்கெல்பிங் பண்ண போகல ரேட் பண்ணுறது. இப்போ 1 hour 2 hour 4 hour அது இந்த ஹாஃப் கணக்கில் பண்ண போது டே அதே மாதிரி 1 day 1 week 1 month இதெல்லாம் யூஸ் பண்ண போது ஒரு ஸ்விங் ரேட்டுக்கு அல்லது ஒரு ஹிஸ்டோரிக்காக ஒரு டேட்டா எடுக்கணும்னு சொன்னால் இந்த பெரிய டைம் ஃப்ரேமில் வச்சு நாங்கள் ரேட் பண்ணி கொடுப்போம். ஸோ இதெல்லாமே வந்து டைம் ஃப்ரேம்னு சொல்லுவோம். சரியா? டிஎஃப் டைம் ஃப்ரேம். ஸோ இதில் வந்து நாங்கள் டைம் ஃப்ரேம் இப்போ நான் வந்து 1 day வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து இதை 2 hourக்கு மாற்றணும்னு சொன்னால் ஜஸ்ட் 2 கிளிக் பண்ணிட்டேன். 2 hours சின்னனா வரும் சார்ட். சரியா? அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த கேண்டில்ஸோட ஸ்டைல். இந்த கேண்டில்ஸ் வந்து எனக்கு டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை வேணும்னு சொன்னால் இந்த ஹலோவுக்கு மாற்றலாம். ஹலோ மாற்றினா இப்படி இருக்கும், அந்த கொஞ்சம் ஸ்டைலாக மாறும். அதுக்கு பிறகு லைனும் இருக்குது, லைன்லேயும் போடலாம். லைனில் போட்டால் ஜஸ்ட் லைன் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் இதில் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ஹெய்கினிங் அசி அப்படின்னு சொல்லிட்டு. ஹெய்கின் அசின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் எனக்கு அந்த சிம்பிளாக இருக்கும், ஒரு ட்ரெண்டை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். வச்சா க்ரீனில் இருக்கிறதெல்லாம் டவுன் ட்ரெண்ட் ஈஸியாக விளங்கும். இதில் வந்து டவுன் ட்ரெண்ட் விளங்கும். இது வந்து அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் இப்படி விளங்கும், ஈஸியாக விளங்கும். சரி, அப்போ நம்ம இதெல்லாம் தேவையில்ல. இதெல்லாம் நம்ம டிஃபால்ட் ஆகியது கேண்டில்ஸ் இதுதான் யூஸ் பண்ணோம். சரி, அதில் பாரும் இருக்குது. சிலவங்க பார் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க. அதில் ஏதோ மேபி ஏதாவது ஒன்று இருக்கலாம். நிறைய பேர் அப்படி அனலைஸ் பண்ணுறதை பார்த்துருக்கிறேன். இப்படி பார் மட்டும்தான் இருக்குது, பாரில் வந்து பார்த்துக்கொள்வது. இதில் நம்ம கேண்டில்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரி, கேண்டில்ஸோட ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதில் தான் நாங்கள் எங்களுக்கு தேவையான இண்டிகேட்டர்ஸும் ஒசிலேட்டர்ஸையுமே செலக்ட் பண்ணி கொடுப்போம். சரியா? இப்போ இண்டிகேட்டர்ஸ் செலக்ட் பண்ண சொன்னால் இதெல்லாம் எல்லாம் முடிக்க போகுது. ஃபேவரேட் பண்ணது இருக்கும், இதில் பர்சனலாக நம்ம கிரியேட் பண்ணது இருக்கும், டெக்னிக்கலாக இருக்கும், ஃபைனான்சியலாக இருக்கும், கம்யூனிட்டியாக இருக்கும். இப்போ கம்யூனிட்டியில் அதிகமாக டொப்புக்கு போனோம்னா அதிகமான பேரால் யூஸ் பண்ணக்கூடிய இருக்கும். ட்ரெண்டிங் இருந்துச்சுன்னா அதிகமாக எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம்.
நிறைய இண்டிகேட்டர்ஸ் ஆசிலேட்டர்ஸ் இருக்க போகுது. ரைட். அடுத்தது இந்த இது தேவையில்ல. அடுத்தது அலர்ட். ஸோ அலர்ட்டும் நாங்கள் கிரியேட் பண்ணி வைக்கலாம். நான் அது ஆல்ரெடி எங்கேயோ ஒரு இடத்துல அலர்ட் யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளாக இடத்துல 57,500 போடும். 57,500 வந்த போதும் எனக்கு ஒரு ட்ரிங் தர மாதிரி. சரியா? கிரியேட் பண்ணப்படாதுன்னு நினைக்கிறேன். பண்ணப்பட்டா இல்லை லிமிட்டுக்கு தான் நம்மளுக்கு அது இது கிரியேட் பண்ணலாம். அந்த லிமிட்டுக்கு மேலே போகல கிரியேட் பண்ணப்படாது. இது வந்து நம்மளுக்கு மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த ப்ரைஸ் ஹிட் பண்ணிச்சுன்னு சொன்னால் இல்லை மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதான் இது யூஸ் பண்ணுறது. 57,500 வந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் எனக்கு இந்த லைன் ஒன்று போட்டு பட்டிக்கு வரணும். இதான் நம்ம அலர்ட் அடிக்கக்கூடிய லைன். நான் அதை ஓப்பன் பண்ணி விட்றேன். சாரி, இது வந்து அலர்ட் யூஸ் பண்ணோம். அதுக்கு பக்கத்தில் வந்து ரீப்ளேன்னு இருக்குது. இது ப்ரீவியூஸஸ் இதுதான் வரப்போ. ரீப்ளேஸ்னா அந்த கேண்டில்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகிட்டு போய்க்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்ல. அதே பிறகு பார்த்தோம்னு சொன்னால் இங்கே அண்டோ சீடோ அப்படின்னு சொல்லி 2 பட்டன் இருக்கும். ஸோ ஆல்ரெடி சார்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு இதை கிளிக் பண்ணலாம். இல்லை கலந்து கிளிக் பண்ணலாம். சரியா? முன்னால் பின்னால் அப்படி அண்டோ ரீடோ. ஸோ அதுக்கு பிறகு இங்கே சேவ்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து அந்த ஸ்க்ரீனை வந்து பெருசாக்குறது, லே அவுட் செட்டப் பண்ணுறது. இங்கே வந்து சேவ் பண்ணுறது. இந்த சார்ட்டை வந்து நான் வேணுமெண்டா சேவ் பண்ணி வைக்கலாம். சரியா? இதில் சேவ் பண்ணுறேன்னா சேவ் பண்ணி வைக்கலாம். அல்லது எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்டாலும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். சரி, ஓகே. அடுத்தது இங்கே இதில் இது எங்களுக்கு தேவைப்படாது. இது சார்ட்டர் செட்டிங்ஸ். இது சார்ட்டோட செட்டிங்ஸ். பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது, கேண்டில்ஸோட சேஞ்ச் பண்ணுறது, விக்கோட கலர் சேஞ்ச் பண்ணுறது, அதெல்லாமே வந்து இதில் செஞ்சு வரலாம். சரியா? இப்போ இதில் வந்து பொடிட்ட கலர் வந்து ஆரஞ்சு கொடுக்குது. ஸோ ஆரஞ்சில் இருக்குது. அப்போ நீங்கள் இதை என்னென்ன கலருக்கு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு வரும். பொடிட்ட போர்டு. ஸோ இது எல்லாமே வந்து பிரிக்க போகுது. சரிதானே? இதில் பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் பண்ணலாம். இந்த கேன்வாஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் கேன்வாஸில் பேக்ரவுண்ட் செல்வீங்க. ஸோ பேக்ரவுண்டை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண ஸ்டைல் பார்த்துட்டு என்னதுக்கிறீங்க. ரைட். ஸோ அதுதான் இங்கே வரப்போகுது. அடுத்தது இது வந்து அந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோட் வைக்கிறது. இது வந்து டேக் ஸ்னாப்ஷாட்னு சொன்னால் இப்போ நீங்கள் எனக்கு ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் எனக்கு சேவ் பண்ணணும்னு சொன்னால் ஜஸ்ட் இந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் நியூ டேப் கொடுத்தீங்கன்னா இதுக்குன்னு சொல்லி ஒரு லிங்க் வந்து கிரியேட் ஆகும். அல்லது டவுன்லோட் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா இமேஜ் டவுன்லோட் ஆகும். ஓப்பன் நியூ டேப்னு சொல்லி கொடுத்தா இந்த இமேஜோட லிங்க் வந்து எனக்கு அங்கால ஜென்ரேட் ஆகி ஸோ சரியா? அடுத்தது வந்து இதில் கேமரா ஐக்கன் பப்ளிஷன்னா இந்த சார்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறது. இப்போ இந்தியாவில சைட்டில் பார்ப்போம். நைட்டுக்கு அதை கிளாஸில் பார்ப்போம். சரியா? தொடர்ந்து நைட் கிளாஸில் பார்ப்போம். இன்னொரு 1.5 2 hours நடக்கும். 2 hours நடக்கும். ஸோ அதில் பார்ப்போம். ஓகே, நம்ம இடத்துல முடிப்போம். சரியா? டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க டெலிகிராமில்.